உலகெங்கிலும் வாழும் தமிழ் உணர்வாளர்களுக்கு எமது அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்கனி எம்மான் இந்த வையத்து நாட்டிலெல்லாம் தாழ்வுற்று வறுமையின்றி பாழ்பட்டு நின்றதாமோர் பாரத தேசம் தன்னை வாழ்விக்க வந்த காந்தி மகாத்மானை வாழ்க வாழ்க என்று உத்தமர் காந்தியை பற்றி மகாகவி பாரதியார் ஒரு பாடலை அதுல ஒரு வரி சொல்றார். தாழ்வுற்று வறுமை மிஞ்சி பாழ்பட்டு நின்றதாம் ஒரு பாரத தேசம் தன்னை. இந்த முன்னாடி இருக்கிற காந்தி பின்னாடி இருக்கிற காந்தி இருக்குது. அப்ப நம்ம நாட்டோட நிலைமை என்னவா இருந்தது? அடுத்த பாட்டுல சொல்றாரு. பார்ப்பானை ஐயன் என்ற காலமும் போச்சே, வெள்ளை பரங்கியை துறை என்ற காலமும் போச்சே என்று சொல்லுகிறார். இன்னொருத்துல உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீரில் உண்டுகளில் திருப்போர் நிந்தனை செய்வோம், வீழுக்கு நீர் பாய்ச்சி ஓய மாட்டோம், ஒரு வீணருக்கு உழை தொடரும் ஓய மாட்டோம் மாயமாட்டோம் என்று தன் பாடுகிறோம். ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று இந்த பாடலை பாடு. அப்போ நம்ம நாட்டுடைய நிலைமை என்னவா இருந்தது? எதையெல்லாம் நீக்க வேண்டும் என்று பாரதியார் கனவு கண்டார். அதையெல்லாம் நாம் நீக்கி இருக்கிறோமா? எதையெல்லாம் நீக்கி இருக்கிறோம், எதையெல்லாம் இன்னும் நீக்கவில்லை? இதற்காக என்ன விதமான துன்பங்களை துயரங்களை அனுபவித்தார்கள்? மேலும் போக்கா பார்த்தா உங்களுக்கு இந்த மக்களுக்கு தெரியும். மகாத்மா காந்தி தெரியும், நேரு தெரியும், அப்புறம் நம்ம வஉசி தெரியும், தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு பகத்சிங் தெரியும், நேதாஜி சுபாஷ் சந்திர. இவங்க தானா 128 பேரை வெள்ளை அரசாங்கம் கணக்கில் வச்சு தூக்கிலிட்டு. நம்ம பகத்சிங்கை மட்டும் சொல்றோம், ஆனா 128 பேரை மொத்தம் இந்திய அரசாங்கம் கணக்கில், அதாவது கொண்டு போய் குற்றவாளியா நிறுத்தி தூக்கிலிட்டு. இது அல்லாம நிறைய பேரை கொண்டிருக்கு, அதுக்கெல்லாம் கணக்கு கிடையாது. ஒரு சின்ன செய்தியை சொல்றேன், உங்க தலைமுறைக்கெல்லாம் அது தெரிஞ்சிருக்கும்னு சொல்ல முடியாது, எங்க தலைமுறைக்கு அந்த செய்தி தெரியும். அப்பெல்லாம் என்ன சொல்லுவாங்க, திடீர்னு வீட்டுல அந்த பெரியவங்க ஆள் இருக்காங்களா, அப்பா இருப்பாருங்களா, அவரு காணாம போயிடுவாரு. திடீர்னு காணாம போயிட்டு சொன்னார், அவர் சாமியாரா போயிட்டாரு. கொஞ்சம் மூத்தவங்களுக்கு ஒரு 60 வயசுக்கு மேற்பட்டவங்க இந்த செய்தியை கேள்விப்பட்டிருப்பாங்க, சாமியாரா போயிட்டாரு அப்படின்னு. நானும் யோசிச்சு பார்த்தேன், எத்தனை பேர் தான்டாப்பா சாமியாரா போவீங்க? அதுக்கு என்ன காசு சொல்றாருன்னா, இந்த குடும்பத்தை நடத்த முடியாம துன்ப துயரத்துல சிக்கி இந்த குடும்பத்தை விட்டுட்டு சாமியார் வாழ்க்கைக்கு போயிட்டார், துறவரத்துக்கு போயிட்டார் சொல்றாரு. அப்படி துறவரத்துக்கு போயிருந்தா ஒரு 4 வருஷம் கழிச்சு, 5 வருஷம் கழிச்சு, 10 வருஷம் கழிச்சு எங்கேயோ ஒரு சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்கல. அவங்களாம் என்ன ஆனாங்க? இப்போ எங்க குடும்பம் நம்ம நடந்துடுது. எங்க தாத்தாவோட அப்பா அவரா சொல்ல ஒரு சாமியாரா போயிட்டாரு, வெளியூர்ல கூட்டு வந்து சென்னையில விட்டுட்டு, சென்னையில மனைவியையும் பிள்ளைகளையும் விட்டுட்டு சாமியாரா போயிட்டாரு அப்படி சொல்லுவாங்க. எங்க குடும்பம் எல்லாரும் அதை நம்பிக்கிட்டு இருந்தாங்க, நான் கூட அதை நம்பிக்கிட்டு இருந்தேன். ஆனா உண்மை என்ன கேட்டீங்கன்னா, அவர் சாமியாரா போயிருக்க மாட்டாரு. ஏதேனும் ஒரு இடத்துல சுதந்திர போராட்டம் நடந்திருக்கோம், ஒரு போராட்ட கிளர்ச்சி நடந்திருக்கோம், அங்க போய் இவர் பெரிய போராளியா கூட ஒரு வேடிக்கை பார்த்திருப்பாரு. இன்னமும் போராட்டம் நடக்குது, என்னமோ சொல்றாங்களே, வந்தே மாதரம் கத்துறாங்களே, இந்திய நாடு விடுதலை அடையும், வெள்ளையினை வெளியேறுன்றாங்களே அப்படின்னு போய் வேடிக்கை பார்த்திருப்பாரு. அவன் துப்பாக்கியில சுடுற போது அவரை சுட்டிருப்பான், அல்லது பிடித்து இழுத்து கொண்டு சென்ற போது அவரை கொண்டு சென்றிருப்பான். கொண்டு போய் ஏதாவது ஒரு சிறையில அடைச்சி அங்கேயே கிடந்து அவர் இறந்தே போயிருப்பார். இப்படிப்பட்டவர் தான் அன்றைக்கு காணாமல் போனவர்கள் துறவரம் மேற்கொண்டவர்கள் சாமியாரா போயிட்டார். இந்த ஏழை எளிய மக்கள், சாதாரண மக்களுக்கு அது புரியாம அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, சாமியாரா போயிட்டாங்க சொல்லியிருக்காங்க. இப்படி நிறைய பேர், எண்ணற்ற கணக்கில் அடங்காதவர்கள் தங்களுடைய இன்னொரு தியாகம் செய்து, வாழ்க்கையை தியாகம் செய்து, இந்த சிலப்பதிகாரத்துல ஒரு காட்சி வரும், கொண்டு வா என்று சொல்றதுக்கு கொன்றுவான்னு சொல்லிட்டாரு, அதனால அவனை கொண்டுட்டாங்க கோவலனை அப்படின்னு சொல்லுவாங்க. அதை சிலப்பதிகார காப்பியத்தில் என்னங்க, இங்க முனைவர் அல்தாஜ் பேகம் போன்ற தமிழ் முனைவர் பட்டம் பெற்றவர்களா இருக்கிறாங்க, அவங்களாம் தெரியும். அதுல சொல்லுவாங்க, நம்ம இளங்கவி கீர்த்தனா எல்லாம் தமிழ் படிச்சவங்க இருக்காங்க. சிலப்பதிகாரத்தை என்ன சொல்லுவாங்க,
கொண்டுவான்னு சொல்றது கொன்றுவான்னு சொல்லிட்டா கொன்றுட்டாங்க அப்படின்னு ஒரு செய்தி சொல்லுவாங்க. அதுதான் அந்த காப்பியத்துடைய அடிப்படையாக இருக்கிறது. கொண்டுவா என்று சொல்ல வேண்டியது கொன்றுவா என்று சொன்னதற்காக அந்த காப்பியம் எழுந்திருக்கிறது. அந்த காப்பியத்துடைய கருவாக அது அமைந்திருக்கிறது. ஆனா வெள்ளைகள் ஆட்சி நடந்த போது கொன்றுவா என்று சொல்லாமல் கொண்டுவா என்று சொன்னால் கூட கொன்று விட்டு வந்து விடுவார். நீங்க கொண்டுவான்னு சொன்னீங்களா, நான் கொண்டுட்டு வந்தேன், பரவாயில்ல கொண்டு என்ற நிலையில் தான் நம்முடைய வாழ்நிலை இருந்தது. அப்படிதான் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். நம்முடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லாமல், நம்முடைய வாழ்க்கைக்கு உத்தரவாதம் இல்லாமல் ஒரு சூழ்நிலை இருந்த சூழ்நிலையிலே எண்ணற்ற போராளிகள் போராடி நமக்கு விடுதலை பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியை இன்றைக்கு அவர்களுடைய நினைவுகளை போற்றும் வகையில, அதே போல விடுதலை போராட்டத்தில் நடந்த சில நிகழ்வுகளை நமக்கு நினைவு கூறும் வகையில சில பேர் கலந்து கொண்டு கருத்துரையாற்ற இருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற அத்தனை அன்பர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியை சங்கத்தமிழ் தொலைக்காட்சி வழியாக வலையேற்றம் செய்து வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சங்கத்தமிழ் தொலைக்காட்சியுடைய மேலாண் இயக்குனர் திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முகசுந்தரம் அவர்களுக்கும், வானொலி வழியாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய ஜெர்மனி தமிழறிவானுடைய இயக்குநர்கள் தமிழ்வேல் நயனைவதியன், தமிழ்ச்சொடர் சசிகலா நயனைவதியன் இருவருக்கும் நம்முடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்ச்சியை கண்டுகொடுத்துக் கொண்டிருக்க அத்தனை பேருக்கும் வணக்கங்களை சொல்லி உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியுடைய தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடியவர் முனைவர் MK ராஜ்குமார், சென்னையை சேர்ந்தவர். அரசு பணியிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டவர். நீ என்ன ஓய்வு கொடுக்கறது, நானே ஓய்வு எடுத்துட்டு போடா வந்துட்டேன் அந்த மாதிரி வந்தேன். மிகச்சிறந்த சிறுகதை ஆசிரியர். அவருடைய சிறுகதைகள் எல்லாம் ஒவ்வொரு கதையிலையும் ஒவ்வொரு முடிச்சியை அவிழ்த்து விட்டுருப்பார். அதை என்ன முடிச்சுன்னா, வாழ்க்கையில நாம் சந்திக்கக்கூடிய முடிச்சுகள்லாம் அவர் தன்னுடைய கதைகள் மூலமாக அவிழ்த்து விட்டார். எண்ணற்ற கதைகள், எல்லா கதையிலையும் ஒரு மனிதாபிமானம், ஒரு சமூக கண்ணோட்டம், ஒரு மத நல்லிணக்கம், இது போன்ற செய்திகள் அதில் காணப்படும். சிறந்த சிறுகதை எழுத்தாளர் என்பது மட்டுமல்லாமல், தன்னுடைய 15-16வது வயதிலேயே பெரும் இதழ்களில் எழுதி அவருடைய படைப்புகள் வெளிவந்திருக்கு. கல்கி போன்ற இதழ்களிலே கதை எழுதியதற்காக பரிசு பெற்றவர், இதயம் பேசுகிறதிலே பரிசு பெற்றவர். இப்படி எண்ணற்ற இதழ்களிலே கதைகள் எழுதி பரிசு பெற்றவர் தான் இன்றைக்கு நம்மோடு இணைந்து இந்த நிகழ்ச்சியை தலைமை தாங்கி நடத்துவதற்காக இருக்கிறார்கள். அவர்களை வருக வருக வரவேற்கிறேன். சிறுகதை சிற்பி, படைப்பு செம்மல், எழுத்தாளர் திலகம் என்று பல்வேறு விருதுகளை பெற்றவர். 3 நூல்களை வெளியிட்டிருக்கிறார். சிறுகதை நூல்களே 3 நூல்களை வெளியிட்டிருக்கிறார். எண்ணற்ற சிந்தனை துளிகளை கொடுத்திருக்கிறார். சற்றேறக்குறைய 3000க்கும் மேற்பட்ட சிந்தனை துளிகளை நாள்தோறும் விதைத்துக் கொண்டிருக்கிறார். அவர்தான் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியுடைய தலைமை பொறுப்பேற்றிருக்கிறார். பாருங்கள் முனைவர் MK ராஜ்குமார் அவர்களே, உங்களிடம் இந்த தளம் ஒப்படைக்கப்படுகிறது. பாருங்கள். தாயாக நீ என்ற அவருடைய நூலை தொடர்ந்து கூட்டாஞ்சோறு என்ற நூலும், பிறகு கருணை தாய் என்ற ஒரு நூலை வெளியிட்டிருக்கார். வாருங்கள். பெற்றெடுத்த தாய்க்கும் வளர்த்தெடுத்த தமிழுக்கும் முதல் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தலைவர் ஐயன் வள்ளுவரை தொழுது சேலராம் பாரதிதாசனை வணங்கி, எங்கள் ஊனாய் உயிராய் இருக்கிற சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர், இலக்கிய இமயம் பல்கவி வித்தகர், தமிழ் பணி செம்மல், பாரதி சுடர் ஐயா நீலகண்ட தமிழன் அவர்களுக்கு வணக்கம் சொல்லி, எங்கள் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவினுடைய இணை ஒருங்கிணைப்பாளர்களாக இருக்கின்ற அருமை சகோதரி ராஜாமணி அம்மையார், விஜயா அம்மையார், கற்பகம் அம்மையார், தக்கோலம் ஜெகநாதன் ஐயா, ஸ்ரீபிரியா சேஷாத்ரி அருமை தங்கை, தங்கை சிவகாமி சண்முக சுந்தரம், தங்கை கிரிஜா ராஜசேகர், அருமை சகோதரர் சந்திரசேகர் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும்
வணக்கத்தை சொல்லி 79வது சுதந்திர தினத்தை கொண்டாடி மகிழ்ந்திருக்கிற அந்த வேளையில் இந்த சுதந்திரம் பெறுவதற்கு நாம் என்ன செய்தோம் அல்லது அந்த சுதந்திரத்தை எப்படி நாம் பாதுகாத்து கொண்டிருக்கிறோம் என்பதான நிகழ்வுகளை அல்லது பேச்சுக்களை அல்லது கவிதைகளை உங்களோடு நீங்கள் பகிர்ந்து கொள்வதை உங்களோடு இருந்து நான் கேட்க விரும்பி இருக்கிறேன். நம்முடைய வரலாறிலே ஒன்று சிப்பாய் கழகம் நடைபெற்றதாகவும் அதுதான் இந்திய சுதந்திர போருக்கான விதை நமக்கு 1772ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் படையால் தன்னுடைய கணவர் கொல்லப்படுகிறார். 8 ஆண்டுகள் வீர வேலுநாச்சியார் தஞ்சையிலே தலைமறை வாழ்க்கை நடத்தி ஹைதர் அலியிடம் உதவி பெற்று 1780ஆம் ஆண்டு சிவகங்கை சீமையிலே பிரிட்டிஷாரை போரிட்டு வென்று அதனுடைய அரசியாக முடிசூட்டப்படுகிறார் என்கிறது வரலாறு. ஆக நாம் படிக்கிற இந்த 1857 என்பதற்கு முன்னால் கிட்டத்தட்ட 150 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்திய சுதந்திர போராட்டத்தினுடைய விதை இங்கு தூவப்பட்டிருக்கிறது. மருது சகோதரர்கள் போரிட்டு இருக்கிறார்கள், கட்டபொம்மன் சகோதரர்கள் போரிட்டு இருக்கிறார்கள், இன்னும் பலர் அதற்கு முன்னால் போரிட்டு இருக்கிறார்கள். ஆனாலும் கூட 1806ஆம் ஆண்டு ஒரு வேலூர் கழகம் நடைபெற்றிருக்கிறது என்கிறது வரலாறு. 1824ஆம் ஆண்டு பம்பாயிலே ஒரு கலவரம் நடைபெற்றிருக்கிறது என்பது சொல்லுகிறது வரலாறு. 1847 57 என்று நினைக்கிறேன், அன்று இந்த பிளாசி போர் என்று ஆங்கிலேயருக்கும் அந்த நாட்டினுடைய மன்னருக்கும் நடைபெற்ற ஒரு போர் நடைபெற்றிருக்கிறது. இந்த போரெல்லாம் நடைபெற்ற பிறகுதான் நாம் படிக்கிற இந்த சிப்பாய் கழகம் என்ற அந்த போர், முதல் இந்திய சுதந்திர போர் நடைபெற்றிருக்கிறது. இந்த போரெல்லாம் நடைபெறுவதற்கு பின்னால் என்ன இருந்தது என்று சொன்னால், 1600ஆம் ஆண்டு இந்த நாட்டிற்கு பிழைப்பு தேடி வந்தவர்கள், இந்த நாட்டிற்கு வணிகம் செய்ய வந்தவர்கள் இந்த ஆங்கிலேயர்கள். இவர்கள் ஒன்றும் பெரிய அரசராக இந்த போரிட்டு வெல்வதற்காக வரவில்லை. பிழைப்பு தேடி தங்களுடைய இங்கு இருக்கிற செல்வங்களை எடுத்து செல்ல வேண்டும் என்ற நோக்கிலே வந்தவர்கள் ஆங்கிலேயர்கள். அவர்கள் இந்த நாட்டினுடைய குடிமக்களை அடிமைகளாக்கி இந்த நாட்டை பிடித்து கிட்டத்தட்ட 200 ஆண்டுகள், 400 ஆண்டுகள் என்று சொல்லுகிறோம். 1600 1947 கிட்டத்தட்ட 350 ஆண்டுகள். ஆனால் 400 ஆண்டுகளை இவர்கள் இந்த நாட்டிலே ஆண்டு நம்முடைய மக்களை எல்லாம் அடிமைப்படுத்தி நம்முடைய நாட்டினுடைய செல்வத்தை கொள்ளையடித்து சென்றிருக்கிறார்கள் என்கிறது வரலாறு. ஆனால் இதையெல்லாம் மறைப்பவர்கள் உண்டு, இதை மறுப்பவர்களும் உண்டு. ஆனாலும் கூட இன்னும் நாம் பேசுவோம், நீங்கள் பேசுவதற்கு வாய்ப்பு தந்து இந்த நிகழ்வில பேசுவதற்காக அன்பு சகோதரி கவிஞர் வாஹிதா பர்வீன் அவர்களை உங்கள் கருத்துரை வழங்குமாறு அழைக்கிறேன். வாருங்கள் அம்மா. அனைவருக்கும் இனிய வணக்கம். சங்கத்தமிழ் நிர்வாக குழு உறவுகளுக்கும், சங்கத்தமிழ் எனது உறவுகளுக்கும், ஜெர்மன் வானொலி உறவுகளுக்கும் இனிய வணக்கம். வரலாற்று நிகழ்வின் பதிவுகளாக வாசிக்கிறது மனது, புரட்சியின் வித்தில் முதன்மையாக அனுசீலன் சமதி. வரலாற்று நிகழ்வுகளில் வாசிக்கிறது மனது, புரட்சியின் விதைகளாக. புரட்சி வீரர்களின் நாட்டுப்பற்று, மிகு துணிச்சல், தூக்கு கயிற்றை முத்தமிடும் போதும் துவளாத லட்சியப்பற்று சோர்ந்து கிடந்த இந்திய சமூகத்தை விழிப்படைய செய்தது. இரத்த துளிகள் தேசிய உணர்வின் வித்தாக மாறின. ஆம், அவர்களின் ஒவ்வொரு இரத்த துளிகளும் தேசிய உணர்வின் வித்தாக மாறின. நான் உங்களிடம் வரலாற்று பதிவுகளாக உங்களிடம் இந்த பதிவுகளை கொடுப்பது புரட்சியின் முதல் வித்தாக இருக்கும் அனுசீலன் சமதி. அனுசீலன் சமதி என்பது
இந்தியாவின் பிரிட்டிஷ் ஆட்சியை எதிர்த்து போரிட்ட ஒரு முக்கிய புரட்சி. ஆம், இந்த புரட்சி ஆங்கில ஆட்சியை எதிர்த்து போரிட்ட ஒரு முக்கிய புரட்சி. வங்காளத்தில் நிறுவப்பட்டது. அனுசீலன் என்பது சுய பயிற்சி சங்கம் என்று பொருள் தரும். இப்புரட்சி அமைப்பு பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து இந்தியாவிற்கு சுதந்திரம் வாங்கித் தருவதில் தீவிரம் காட்டியது. வங்காளத்தில் 1902 துவங்கப்பட்டது. இதன் நிறுவனரோ சதீஷ் சந்திர போஸ் பிரமதாநாத் மித்ரா. இதன் தலைவர் நிறுவனர் சதீஷ் சந்திர போஸ் பிரமதாநாத் மித்ரா. அனுசீலன் சமிதியின் செயல்பாடுகள் ஆயுதம் போராட்டங்கள், ரகசிய நடவடிக்கைகள் போன்றவையாகும். தேசிய பக்தி செயல்களில் ஈடுபடுவது. இதன் பங்களிப்பு எவ்வாறு என்பதில் சுதந்திர போராட்டத்தில் மிக முக்கிய பங்கு கொண்டு இருந்தது. அனுசீலன் சமிதியின் கிளைகளாக டாக்கா அனுசீலன் சமிதி கிழக்கு வங்காளத்தில் பரவியது. யுகாந்தரம் என்பது கல்கத்தாவில் மிக வேகமாக செயல்பட்டது. இதன் அமைப்புகள் பலமுறை பிளவுற்றும் சில முறை புனரமைக்கவும் பட்டது. உறுப்பினர்கள் 1930 வரை படுகொலைகள், வெடிகுண்டு தயாரித்தல், ஆயுத பயிற்சி போன்ற செயல்களில் ஈடுபட்டனர். புரட்சி வெடித்தது. அனுசீலன் சமிதி இப்புரட்சியின் வெடித்தின் வித்தாக சுவாமி விவேகானந்தரின் கருத்துக்கள், பங்கிம் சந்திர சட்டர்ஜியின் ஆனந்த மடம் போன்ற எழுத்துக்களால் ஈர்க்கப்பட்டது. ஆம், சுவாமி விவேகானந்தர் கருத்துக்கள் எல்லா இடங்களிலும் நீக்கமர் நிமிர்ந்திருந்தது. இளைஞர்கள் புரட்சிகர நடவடிக்கைகளில் ஈடுபட இவைகளே ஊக்குவிக்கும் கருவியாக அமைந்தன. அனுசீலன் சமிதி இந்தியாவில் பிரிட்டிஷ் ராஜ்யத்தை முடிவுக்கு கொண்டு வரும் புரட்சிகர வன்முறையை முன்வைத்தது. இவற்றின் தொடர்புடைய தேசியவாதிகள் அரவிந்த கோஷ், சித்தரஞ்சன் தாஸ், சரளா தேவி, சுரேந்திரநாத் தாகூர், புலின் பிகாரி தாஸ், ராஷ் பிகாரி போஸ், பிபின் சந்திரபால், சத்யேந்திரநாத் ஜதின் முகர்ஜி போன்றோர். இவர்கள் வங்காள தேசிய வார இதழ்களான சிகந்தார், ஆங்கில எதிர்த்து இருக்கும் இதழான வந்தே மாதரம் போன்ற இதழ்களை துவங்கினர். 1907 இராணுவ பயிற்சியை ஆதரிக்கும் வர்தமான் ரணானியை வெளியிட்டனர். நூல்களும் இதழ்களும் இவர்களுக்கு முக்கிய காரணியாக இருந்தன. புரட்சியின் வித்திற்கு வழிகோலியது. இந்த இதழ்கள் கொரில்லா போரின் உத்திகளையும் தந்திரங்களையும் வகுத்தனர். உறுப்பினர்கள் சபதங்களை நிறைவேற்ற கீதையை பயன்படுத்தினர். வங்காளம் முழுவதும் அகாதாக்கள் ஜிம்னாசியம் உருவாக்குவதன் மூலம் சமிதியின் விரிவாக்கம் ஊக்குவிடப்பட்டது. சமிதியின் புரட்சியில் பீதியடைந்த ஆங்கிலேயர் கல்கத்தா காவல்துறையின் சிறப்பு பிரிவு அமைக்கப்பட்டது. சமிதி கேதர் கட்சியின் செயல்பாடுகளின் வெளிப்பாடு. 1915 இந்திய பாதுகாப்பு சட்டம் நிறைவேற்ற வழிவகுத்தது. ஆம், சமிதி அனுசீலன் சமிதி மிகப்பெரிய புரட்சியின் விதையாகவும் அமைந்தது. முதல் உலக போருக்கு பின் செயல்பாடுகளை கையாள ரவுலட் சட்டங்கள் இயற்றப்பட்டன. அனுசீலன் சமிதி இறுதியிலோ படிப்படியாக காந்தி இயக்கத்தில் பரவியது. உறுப்பினர்கள் சுபாஷ் சந்திர போஸின் தலைமையிலான இந்திய தேசிய காங்கிரஸில் இருந்தனர். மற்றவர்களோ கம்யூனிசத்துடன் நெருக்கம் காண்பித்தனர். 1935-40 முறையாக கலைக்கப்பட்டு தேசிய நீதிமன்றத்தில் மைய நீரோட்டமாக அமைந்தது. அனுசீலன் சமிதி இந்தியாவின் புரட்சிக்கு முதல் வித்தான விதையாகும். வாய்ப்புக்கு நன்றி, மகிழ்ச்சி. அருமையான ஒரு நிகழ்வை அருமை சகோதரி அவர்கள் எடுத்துரைத்தார்கள். 1902 ஆண்டு டாக்காவில் உடற்பயிற்சி கூடமாக தொடங்கப்பட்டு, ஒரு ரகசிய பெயரில் தொடங்கப்பட்டு 1930 ஆண்டு வரையில் வன்முறை என்பது அல்லது புரட்சிகரமான ஒரு நிகழ்வை நாம் கையாள வேண்டும், அப்பொழுதுதான் இந்தியாவுக்கு சுதந்திரத்தை வென்றெடுக்க முடியும் என்ற நிலையில் தொடங்கப்பட்ட இந்த அமைப்பு மிக சிறப்பான ஒரு அமைப்பு. இது போன்ற பல அமைப்புகளை நாம் கண்டிருக்கிறோம். அதுபோன்று பஞ்சாபிலே சில அமைப்புகள் தோன்றின. மற்ற பல மாநிலங்களில் அப்பொழுது சமஸ்தானங்கள் அப்பொழுது தோன்றியவர்கள். இந்த வங்காளத்திலே தோன்றிய அனுசீலன் சமிதி என்பது மிக ஒரு ஆபத்தான இயக்கமாக அன்றைக்கு கருதப்பட்டது. 1915 ஆண்டு காந்தி அவர்கள் இந்தியாவிற்கு திரும்பிய போது, அவர் ஜனவரி 9 இந்தியா திரும்புகிறார். அந்த ஆண்டுதான் இந்த சட்டம் அதற்கு
இந்த கொடூரமான ஒரு சட்டம் இயற்றப்பட்டது. அதற்கு காரணமானது இந்த அனுசீலன் சமிதி. அதை பற்றி சொன்ன அருமை சகோதரிக்கு நன்றி, வாழ்த்துக்கள் அம்மா. மிக சிறப்பு. அருமையான கருத்தை சொன்னீர்கள். அல்ல சதீஷ் சந்திர போஸ் அவர் தான் என்ன பண்றாரு, பகத்சிங் இந்த சாண்டர்ஸை சுட்ட பிற்பாடு அங்க இருக்க முடியாத ஒரு சூழ்நிலைமை. ஸோ அங்கிருந்து தப்பிச்சு போறாங்க. தப்பிச்சு போற போது பகத்சிங் கூட அவருடைய நண்பர் ஒருத்தருடைய மனைவியை இவர் மனைவி மாதிரி நடிக்க சொல்லி பெங்காலுக்கு தான் போறாங்க. வங்காளத்துக்கு தான் போறாங்க. இப்ப மேற்கு வங்காளம், அப்ப வங்காளம் பேரு. போறாங்க. அங்க போன உடனே இவங்களை பாதுகாத்து சதீஷ் சந்திர போஸ் தான் பாதுகாக்கிறாரு. 1930 அவங்க முடிஞ்சிடல. அந்த சூழ்நிலைமை கொஞ்சம் மாறிடுது. அதாவது பகத்சிங் சிறையில் அடைக்கப்படுறாரு. அவருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்படுது. அப்போ அவர்கள் மேல ரொம்ப கடுமையான சட்டங்கள் ஏவப்படுகிறது. இதெல்லாம் வர்ற போது இயல்பா கொஞ்சம் பின்வாங்குதல் வருது. அதோட காந்தியினுடைய தலைமையிலான காங்கிரஸ் பேரியக்கம் நல்ல இருந்தது. அப்படி வந்த அந்த நேரத்துல அரவிந்த் கோஷ் தான் இப்ப நம்ம புதுச்சேரியில இருக்கக்கூடிய அரவிந்த் ஆசிரமம் சொல்றோம்ல, அரவிந்த் ஆசிரமம் புதுச்சேரியில இருக்கு. அவர் அங்கிருந்து தான் இங்க வந்து தங்கிட்டார். அங்க இருக்க முடியாத சூழ்நிலையில அங்கிருந்து பதுங்கி தலைமறைவு வாழ்க்கைக்கு வந்து இங்க இப்ப புதுச்சேரி வந்து அப்போ பிரான்ஸ் கட்டுப்பாட்டில் இருக்குது. அங்க வந்து தங்கி ஒரு சாமியார் மாதிரி இருக்காரு. பின்னாடியே அவர் சாமியாராக தான் இருக்காரு. கடைசி வரை சாமியார் தான் இருக்காருன்னு போறாரு ஐயா அரவிந்த் கோஷ் அவர்கள். எல்லாருமே அந்த காலத்துல இருந்த அத்தனை விடுதலை போராட்ட வீரர்களும் பிற்காலத்துல இந்த மாதிரி அதிகமான தாக்குதல் வர்ற போது சாமியாரா மாறிடுறாரு. அது தங்களை மாற்றிக் கொள்கிறார்கள். அதாவது தாங்களை வந்து அடையாளம் காட்டுவது. இப்போ நீலகண்ட பிரம்மச்சாரிகள் அப்படிதான் பின்னாடி சாமியாரா இருக்காரு. இப்படி இருக்காங்க. ஒரு சிறப்பான ஒரு செயல்பாடு, ஒரு நிகழ்வு, ஒரு அமைப்பு. அதை பற்றி மிக அழகாக எனக்கு சொல்லுங்க. சிறப்பாகும். அடுத்ததாக 1876 ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸ் என்று சுரேந்திரநாத் பானர்ஜி அவர்களால் தொடங்கப்பட்டது. அது ஒரு முழு வடிவம் பெற்றது 1885 ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸ். இதற்கு இந்த அமைப்புகள்லாம் தோன்றுகிற போதே இது கிளைமைப்பு அமைப்பை போல ஒரு வன்முறை அல்லது புரட்சிகர அமைப்புகள் நிறைய தோன்றின என்கிறது வரலாறு. இருந்தாலும் இந்த நிகழ்வில இந்த இந்திய சுதந்திரத்தை பற்றியும் அதனுடைய தொடரை பற்றி பேசுவதற்காக கவிஞர் இரா கலையரசி அவர்களை அழைக்கிறேன். வாருங்களம்மா. இன்னொரு செய்தி கூட சொல்லலாம். 1931 வட்டமேஜை மாநாடு கூடுது. அந்த மாநாட்டிலேயே வந்து இனிமேலும் இந்தியாவை நம்மளால ஆள முடியாது, இனிமேலும் இந்தியாவை நம்மளால கட்டி ஆள முடியாது, அடிமையாக வைத்திருப்பவங்கள கிளர்ந்து இருந்துட்டாங்க அப்படின்னு விடுதலை கொடுக்க சூழ்நிலைமைக்கு வந்துடுறாங்க. அதுக்காக தான் அந்த வட்டமேஜை மாநாட்டை கூட்டுறாங்க. அந்த வட்டமேஜை மாநாட்டை கூட்டி அது இங்கிலாந்துல கூடுது. காந்தி போக மாட்டாங்க. அம்பேத்கர் மட்டும் போய் கலந்துக்கிறாங்க. அது ஒரு காரணம். இந்த புரட்சிகர இயக்கங்கள் தளர்வடைஞ்சதுக்கு அது ஒரு காரணமா இருந்தது. அழைங்கள் திருமதி இரா கலையரசி அவர்கள் தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டியிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அவர்கள் என்ன கருத்து சொல்ல போகிறார்கள்? வாருங்களாமா, உங்கள் கருத்துக்களை சொல்லுங்க. வணக்கம் ஐயா. இந்த நிகழ்வில் இணைந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் தாய் நாட்டையும் தமிழ் அன்னையும் வணங்கி விடுதலை போராட்ட வீரர்கள் எண்ணற்றவர்கள் இருக்கிறார்கள். ஐயா நீலகண்டன் ஐயா கூறியது போல ஒரு சிலரை பற்றி நாம் அனைவருமே அறிந்திருப்போம். அறியாதவர்கள், அதிகமாக தெரியாதவர்கள்லாம் நிறைய இருக்காங்க. அதுல ஒருத்தரை தேர்ந்தெடுத்துதான் ஒரு கதை வடிவமா நான் சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். அந்த வீரர் ஒண்டி வீரன், அவரை பத்தி இங்க நாம தெரிஞ்சுக்கலாம். ஒண்டி வீரன்றவரு திருநெல்வேலி மாவட்டத்துல சங்கரன் கோவில் வட்டத்திற்கு உட்பட்ட நெற்காண்டான் செவலை அந்த நாட்டை தலைமையா கொண்டு ஆட்சி செஞ்ச பாளையக்காரரான பூலித்தேவன்
அந்த மன்னனுடைய படையில் படை வீரராகவும் படை தளபதியாகவும் இருந்தவர் இந்த ஒண்டி வீரன். அருந்ததியர் பிரிவை சார்ந்த முதல் விடுதலை போராட்ட வீரர். ஆங்கிலேய படைகளை தனியாக சென்று அழித்தார். தனியாகவே போய் ஆங்கிலேய படையினர்கள்லாம் இவர் அழிச்சிருக்கிறார். நிறைய பேரை கொண்டு போட்டிருக்கிறார். ஒண்டியாக சென்று எதிரிகளை கொன்றதால் இவர் ஒண்டி வீரன் அப்படின்னு அழைக்கப்பட்டார். இவர் பல போர்களில் வெற்றி கண்டுள்ளார் அப்படின்னு வரலாறு சொல்லுது. இவருடைய மன்னர் அந்த பூலித்தேவருக்கு இவர் எப்படி ஒத்துழைப்பா ஒரு நல்ல ஒரு தளபதியா இருந்தாரு அப்படிங்கிறது தான் இவருடைய வரலாறு. 1755 வரி கொடுக்க மறுத்த பாளையக்காரர் பூலித்தேவனை நவாப்பின் படைகளும் கும்பிளியரின் படைகளும் சேர்ந்து தாக்கிய போது அவரது தளபதி ஒண்டி வீரன் எல்லையிலேயே அவர்களை விரட்டி அடித்து விட்டாராம். தொடர்ந்து 12 ஆண்டுகள் கும்பினி படைகளுடன் நடந்த போர்களில் கும்பினிய படை மீண்டும் மீண்டும் தோற்று ஓடியது இந்த ஒண்டி வீரன் தலைமையில் நடந்த போரில். ஆங்கில படை முகாமில் இருந்து ஒரு தளபதி சொல்றானா, எங்களை எப்ப பார்த்தாலும் வெற்றி கொண்டு விரட்டி அடிக்கிறீங்க, எங்களுடைய எல்லைக்கு நீங்க வாங்க, எங்களை தேடி நீங்க வந்து போர் செஞ்சு வெற்றி அடைஞ்சு காமிங்க அப்படின்ட்டு சவால் விடுறான். உங்களில் எவனாவது வீரன் இருந்தால் எங்கள் முகாமிற்குள் நுழைந்து பட்டத்து குதிரையையும் வாளையும் எடுத்துக்கொண்டு வெங்கல நகராவை ஒழித்து வைத்து விட்டால் நாங்கள் நெற்காண்டான் செவல் பாளையத்தை உங்ககிட்டே விட்டுருவோம். உங்ககிட்ட நாங்க போருக்கு வரவே மாட்டோம், வரியும் கேட்க மாட்டோம். எங்களுடைய எல்லையில வந்து எங்க குதிரையும் அந்த வாள் அந்த மணி ஓசையை ஒழிக்க செஞ்சுட்டு வரணும். அந்த மாதிரி வீரர் யாராவது உங்களுடைய படையில இருக்கீங்களா அப்படின்ட்டு ஆங்கில படை வீரன் ஒருத்தன் கேட்கிறான். அப்போ ஒண்டி வீரன் இதை யோசிக்கிறார். இவர் அங்க போகணும்னு நினைக்கிறார். ஆங்கில படை அந்த இடத்துக்கு போயிட்டு இவன் சொன்ன மாதிரி நாம அந்த குதிரை வாள் இதை எடுத்துக்கிட்டு அந்த வெங்கல நகராவை ஒளி எழுப்பி விட்டுட்டு வரணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடுறார். அந்த ஆங்கிலேயருடைய படைக்குள்ள நுழையறதுக்கு நாம தயாராகணும். அது எப்படி போகணும்? மாறு இடத்துல தான் போக முடியும். அப்ப ஒரு முடிவு செய்யறாரு. செருப்பு தைக்கிற ஒரு கூலி தொழிலாளி மாதிரி வேடம் போட்டுட்டு அங்க போறார். அந்த ஆங்கில படை வீரர்களுடைய செருப்பெல்லாம் இவர் தைச்சு கொடுத்து ஒரு பணிவிடை செய்யற மாதிரியே அங்க போயிட்டு அவங்க கூடவே சில நாள் தங்கி இருக்கிறார். தங்கி இருந்து நோட்டமிட்டு ஒரு தயாரான ஒரு நாளை அவர் தேர்ந்தெடுக்கிறாரு. அவர் அந்த நோட்டமிட்ட அந்த காலகட்டத்துல அந்த ஆங்கில வீரர்கள் எப்படி தயாரா இருந்தாங்க, எவனாவது ஒருத்தன் இங்க வந்து வெங்கல நகராவை ஒழிக்க செய்து குதிரையை எடுத்துட்டு போக வருவான். அவன் அப்படி புறப்படும் போது உடனே பீரங்கியை தயார் நிலையில வச்சிருந்த அவனை கொன்னுடணும் அப்படின்ற ஒரு திட்டத்துல இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த பீரங்கி என்ன செய்யறாங்க, அந்த வெங்கல நகரா ஒழிக்கும் போது உடனே வெடிக்கிற மாதிரியே வச்சிருக்காங்க. இப்ப இவர் யோசிக்கிறார் ஒண்டி வீரன். ஒரு அமாவாசை நாளை தேர்ந்தெடுத்துட்டார். பீரங்கிகளை எதிர்பக்கம் திருப்பி வச்சுட்டார். வாளை இடுப்பில் செருகிட்டாரு. பட்டத்து குதிரை மீது ஏற முயன்ற போது அவங்களுடைய வாளை எடுத்து தன்னுடைய இடுப்புல வச்சுக்கிட்டாரு. அந்த பீரங்கிய வேற பக்கம் திருப்பி விட்டுட்டாரு, எதிர்பக்கம். இவர் இடுப்புல செருகி அந்த குதிரை மீது ஏற முயன்ற போது குதிரை கனைத்து ஒத்துழைக்க மறுத்து விட்டது. அந்த குதிரை ஒத்துழைப்பு கொடுக்கல. படை வீரர்கள் ஒருத்தர் குதிரை மேல ஏறி உட்கார்ந்த உடனே அந்த குதிரை என்ன செய்யணும், வேகமா பறந்து போகணும். ஆனா இந்த குதிரை ஒத்துழைக்கல, கனைத்து சத்தம் போட்டுருச்சு. ஆங்கில வீரர்கள் அங்க திரண்டுருவாங்க. ஆங்கில வீரர் ஓடி வந்ததும் அருகில் உள்ள குதிரைக்கு தீனி போடும் காடியில் மறைந்து கொண்டார் ஒண்டி வீரன். குதிரையை ஆங்கில வீரர்கள் மீண்டும் கட்ட, அந்த குதிரையை கழட்டி இருந்துச்சு, அது திரும்பவும் கட்டணும் அப்படின்றதுக்காக ஈட்டியை தரையில் அறையும் போது
ஒண்டி வீரன் கையில் சேர்த்து அறையப்பட்டது. அவருடைய கையும் சேர்ந்து அப்படியே தரையில அந்த ஒரு இது இந்த குதிரையை கட்டுறதுக்காக ஈட்டி ஒண்ண தரையில அவங்க செருகிடுறாங்க. அப்ப இவருடைய கை நல்ல வசமா அந்த இதுல கத்தியில மாட்டிடுது. வீரர்கள் கண்ணயர்ந்த நேரத்தில், அந்த வீரர்கள் எல்லாரும் கண்ணயர்ந்த நேரம் வரை அந்த வலியோடு அவர் எப்படி சத்தம் போடாம இருந்திருப்பார், யோசிக்கவே முடியல. ஒண்டி வீரன் ஈட்டியில் இருந்து எல்லாரும் தூங்கிட்டாங்க. சரி, நாம இந்த ஈட்டியில இருந்து நம்ம கைய விடுவிச்சு புறப்படலாம் அப்படின்னு தயாராகிறார். தன் கையை பிடுங்க முடியவில்லை. வாளால் தன் கையை தானே வெட்டி கொண்டு அந்த ஈட்டிலிருந்து கையை எடுக்கவே முடியல. யோசனை பண்றார். தன் கையை வாளால் அவரே வெட்டிடுறார். வெட்டிதான் விடுவிச்சு வர முடியுது. வெங்கல நகராவை ஒழித்து விட்டு குதிரை ஏறி புயலென புறப்பட்டார். அவன் சவால் விட்ட அந்த வீரன், ஒருத்தன் சவால் விட்டானே, அதை இவரு நிறைவேற்றிட்டார். தன்னுடைய கை பறி போயிடுச்சு. இருந்தாலும் அந்த நாட்டுப்பற்று, அந்த தன்மானம், இதெல்லாம் நாம யோசிக்கும் போது ரொம்ப ஒரு அதிசயமா இருக்குது. தன் தாய் மண்ணை மீட்டெடுக்க கை மட்டும் அல்ல, உயிரையும் கொடுப்பேன் என சூளுரைத்தாராம் ஒண்டி வீரன். புலித்தேவரின் மறைவுக்கு பிறகும் தொடர்ந்து போராடி எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கிய ஒண்டி வீரன் தென்மலையில் நடந்த போரில் கொல்லப்பட்டு இறைவனடி சேர்ந்தார். பூலித்தேவரின் குடும்பத்தை பாதுகாத்ததால் பூலித்தேவர் சமூகம் ஒண்டி வீரனை காவல் தெய்வமாக பார்க்கிறது. ஒண்டி வீரன் சமுதாயம் பூலித்தேவரை பற்றி உணர்வோடு வழிபட்டு வருகிறார்கள். இவருக்கு, ஒண்டி வீரருக்கு மணிமண்டபம் கட்டியிருக்காங்க. 2000 அந்த ஆண்டுல தமிழக அரசிடம் ஒண்டி வீரனின் சமூக இனத்தவர்கள் தங்கள் சார்ந்த வீரனுக்கு ஒரு நினைவு மண்டபம் கட்ட வேண்டும் என்று மனு தாக்கல் செய்தார்களாம். இதன் காரணமாக 2011ஆம் ஆண்டு அப்போதைய தகவல் மற்றும் மக்கள் தொடர்பு துறை அமைச்சராக இருந்த பரிதி இளம்பழுதி அவருடைய முன்னேற்பாட்டின் மூலமா 49 லட்சம் ஒதுக்கப்பட்டு பாளையங்கோட்டையில் ரூபாய் 50 லட்சம் செலவில் ஒண்டி வீரன் மணிமண்டபம் தமிழக முதல்வராக இருந்த மாண்புமிகு ஜெயலலிதா அம்மா அவர்களால் காணொளி காட்சி மூலமாக மார்ச் 1ஆம் தேதி 2016 அன்று திறந்து வைக்கப்பட்டது. மிக அருகில் உள்ளது. இவரை நாம் கொண்டாட வேண்டிய ஒரு நாள். ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 20ஆம் நாள் ஒண்டி வீரன் நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது. இன்னும் ஒரு 4 நாட்கள் தான் இருக்கிறது. இந்த ஒண்டி வீரனின் தியாகம், இவர் மட்டுமல்ல, எத்தனையோ விடுதலை போராட்ட வீரர்கள் பல விதங்களில் கொடுமைப்பட்டுதான் நாம் இந்த சுதந்திரத்தை பெற்றிருக்கிறோம். இந்த தகவலை இங்கே நான் சமர்ப்பித்ததில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வாய்ப்புக்கு நன்றி ஐயா. வணக்கம். மிக அருமையாக 1710 பிறந்த ஒண்டி வீரனை பற்றி அம்மா அவர்கள், கவிஞர் தெளிவாக எடுத்துரைத்தார்கள். அவருடைய வரலாறை சொன்னார்கள். ஒண்டி வீரனை போன்ற வீரர்கள், இன்னும் சொல்ல போனால் வேலுநாச்சியார், வீர வேலுநாச்சியாருடைய அவருடைய படையில் இருந்தவர் குயிலி, அவரை பற்றி சொல்லுவார்கள். இது போலதான் அவர் ரகசிய ஒற்றராக இருந்து பல போரை பல பேரை போரிட்டு விட்டதாக சொல்லுவார்கள். அப்படி ஒரு பெண்ணாக இருந்து, இன்னும் ஒரு பெண்ணின் தலைமையிலே போருக்கு செல்வது என்பதும் அதற்காக உழைப்பது என்பது மிகப்பெரிய வரலாறு. ஒண்டி வீரனுடைய வரலாறை படிக்கிற போது, கேட்கிற போது மிக உணர்ச்சி வசப்படுகிறோம். ஏனென்றால் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று சொல்கிற போது, பிறப்பு யார் என்ன என்பதெல்லாம் இல்லாமல் ஒரு வீரன் என்பதை மனதில் வைத்து பார்க்கிற போது, இந்த இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு அன்றைக்கு ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்ட அந்த பூலித்தேவன் அவருடைய சகோதரரோடு இணைந்து அவர்களுக்காக போரிட்ட ஒண்டி வீரனை பற்றி மிக அழகாக எடுத்துரைப்பதாகமா, மிக்க நன்றி, வாழ்த்துக்கள். நெற்கட்டு சேவல் வீரத்துக்கு பெயர் பெற்ற ஒரு பூமி. நம்ம பாரதியாவுக்கும் நெற்கட்டு சேவலை சேர்ந்தவர் தான். எட்டயபுரம்ன்றது அவங்க அம்மாவோட ஊர்.
அவருடைய சொந்த ஊர் சின்னசாமி தான் அவங்க அப்பா. அவங்க ஊர் வந்து நெற்கட்டு சேவல். 12 ஆண்டுகள்ல 15 முறை வெள்ளையர்களை வெற்றி கண்ட ஒரே படை எதுன்னு சொன்னா அது பூலித்தேவனுடைய படை தான். ஒண்டி வீரன் தலைமையில் அமைந்த அந்த பூலித்தேவன் படை தான் 15 முறை வெள்ளையர்களை தோற்கடித்திருக்கிறது. ஓட 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 விரட்டி இருக்கிறது. இந்தியாவில் இல்ல, உலகத்திலே அவன் யாருக்கிட்டையும் இந்த மாதிரி வெள்ளைக்காரன் பின்வாங்கியது கிடையாது. அந்த ஒரு வீரம் செறிந்த ஒரு படையாக அந்த பூலித்தேவனுடைய படை இருந்திருக்கிறது. அதனுடைய தளபதியாக ஒண்டி வீரன் திகழ்ந்திருக்கிறார். பூலித்தேவனுக்கு பிறகும் கூட அவரை கொன்று விடுகிறார்கள். அவரை கொன்ற பிறகும் கூட தொடர்ந்து அந்த போராட்டத்தை நடத்தி இருக்கிறார். மிகச் சிறப்பாக ஒண்டிவரனை பற்றி சொன்னார்கள். கைகளிலே ஈட்டி குத்தப்பட்டிருந்தும் அந்த வலியை தாங்கி கொண்டு கைகளையே வெட்டி எரிந்து விட்டு அந்த வீணர்களினுடைய வெள்ளையர்களுடைய அந்த அறைகூவலை சந்தித்து அந்த குதிரையை ஓட்டி கொண்டு வந்தார். நகரா என்பது ஒரு வட்டமாக இருக்கும். அதை அடிச்சா மொத்த படையும் கிளம்பிடும். யுத்தத்துக்கான அறிவிப்பு. நாகரான்றது வட்டமா இருக்கக்கூடிய ஒரு இல்லை, முரசுன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி. அதை அடிச்சுட்டு குதிரையை கிளப்பிட்டு போயிட்டாரு. இப்போ அந்த இதனுடைய இடத்துக்குள்ள போயிட்டு அவர்னா அது மிகுந்த மன துணிச்சல் வேணும். மிக அருமையாக இந்த நாட்டின் மீது பற்று, உனக்கு எதுக்கு நான் வரி கொடுக்கணும், உனக்கு எதுக்கு நான் அடிமையா இருக்கணும் என்கிற ஒரு போராட்டத்தை இருக்குது. உண்மையிலேயே தமிழகத்தில் வந்து தொடக்கத்தில் மிக தொடக்கத்திலேயே வெள்ளைகள் தமிழ்நாட்டில் தான், வடநாட்டில் அப்புறம் தான். வடநாட்டில் இருந்த அரசர்கள்லாம் வந்து ஒத்துக்கிறாங்க. ஒத்துக்கிட்டு அவங்ககிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிடுறாங்க. வரி வசூல் பண்ற பொறுப்பு, இராணுவ பொறுப்புன்னு போய் ஒப்படைச்சிடுறாங்க. ஆனா தமிழ்நாட்டை பொறுத்தவரைலாம் பல இடங்கள்ல வெள்ளையன் சந்தித்த பிரச்சனை யாருலமா வீரபாண்டிய கட்டம்னு தூக்கில போட்டுறாங்க. 6 வருஷம், 6 ஆண்டுதான். அப்ப அவனை தூக்கில போட்டாங்கன்ற செய்தி சின்னமலைக்கு தெரிஞ்சிருக்காதா? தெரியும் தானே. அதனால போராடுறான். நீ அவனுக்கு தூக்கில போட்டா போடு, நான் உன்னை எதிர்த்து போராடுன்னு எடுத்து போராடுறான். கடைசி இவனையும் தூக்கில போடுறான். யார? சின்னமலையை. அந்த காலகட்டம் ஒரே காலகட்டம். ஆனா அந்த காலகட்டம் எதிர்த்து போராடி இருக்காங்க. தொடர்ந்து செய்திகள் தெரிந்தாலும் கூட தொடர்ந்து எதிர்த்து போராடி, அது அந்த நெல்லை சீமை என்று சொல்லுவார்கள். நெல்லை சீமையிலே தொடர்ந்து பல இடர்பாடுகளை சந்தித்திருக்கிறான் வெள்ளைக்காரன். அதே மாதிரி அழகுமுத்துக்கோன். இந்த பக்கம் வந்தா நம்ம வீரமங்கை வேல்நாச்சியார், மருது சகோதரர்கள், கீரன் சின்னமலை, எண்ணற்றவர்கள் அன்றைக்கு போராடி வெள்ளையனை எதிர்த்து விரட்டி அடித்திருக்கிறார். தான் முக்கியமான செய்தி. அந்த வகையில ஒண்டி வீரனை பற்றி மிக அற்புதமாக கதை வடிவிலே என்று சொன்னார். அது கதையல்ல, உண்மை. நம்முடைய வரலாற்று பதிவு. ஆனால் இதையெல்லாம் இந்தியாவில் இருக்கிற மொத்த பேரை படிக்கிறாங்கன்னா கிடையாது. இந்தியாவில் இவருடைய வரலாறு எல்லாம் வரலாற்றில் சொல்லப்படுதா? இல்லை, கிடையாது. அங்க சொல்லப்படுகிற வரலாறும் அங்க கற்பிக்கப்படுகிற செய்திகளும் உண்மைக்கு புறம்பான செய்திகள் அங்க சொல்லப்பட்டுச்சு. மிகச் சிறப்பான ஒரு உரை வழங்கினீங்களாமா. நன்றி. அருமை. நம்ம ஐயா அவர்களும் சில தகவல்களை சொன்னார்கள். தீரன் சின்னமலையை பற்றி எல்லாம் சொல்கிற போது அவர் எத்தனை விதத்திலே 1801ஆம் ஆண்டிலிருந்து பல போர்களை அவர் சந்தித்து பல வெற்றிகளை குவித்தார். 1801ஆம் ஆண்டு, 2ஆம் ஆண்டு, 4ஆம் ஆண்டு பல போர்களை தொடர்ந்து அந்த வெற்றிகளை குவித்தார் என்கிறது வரலாறு. வரலாறுகளை நாம் படிக்க மறந்தாலும் அது வரலாறு பதிவு செய்து வைத்திருக்கிறது. வருங்காலமும் படிக்கும். நான் வட இந்தியாவிலே எல்லாம் எப்படி அவர்கள் அரசாண்டார்கள், எப்படி அவர்கள் அடிமைகளாக இருந்தார்கள் என்பதும்
தென்னிந்தியாவில் இருக்கிறவர்களும் எப்படி ஒரு ரோஷக்காரர்களாக, இந்த பாளையக்காரர்கள் மட்டுமல்ல, எல்லோருமே எவ்வளவு ஒரு கோபக்காரர்களாக, ஒரு புரட்சிக்காரர்களாக இருந்தார்கள் என்பது வரலாறு. இன்னும் மனிதர்களை பற்றி, திப்பு சுல்தான் அவர்களை பற்றி எல்லாம் படிக்கிறோமே. அவர்கள் எதிர்த்து எப்படி போரிட்டார்கள் என்பதை நாம் படிக்கிற போது அப்படியே உணர்ச்சி வசப்படுகிற அளவிற்கு, வீரம் கொப்பளிக்கிற அளவிற்கு இருக்கும். ஆகவே வரலாறுகளை தொடர்ந்து நாம் வாசிப்போம் என்று கேட்டு, அடுத்ததாக கவிஞர் கமலா அவர்களை இந்த சுதந்திர போராட்ட வீரர்களை பற்றி பகிர்ந்து கொள்ள அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் ஐயா அவர்களுக்கும், இன்றைய தலைமை ஐயா முனைவர் ஐயா அவர்களுக்கும், மற்றும் என்னை போல இந்த கருத்தரங்கில் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் என்னுடைய சுதந்திர தின வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் வீரமங்கை வேலு நாச்சியாரை பற்றி சில தகவல்களை, எனக்கு தெரிந்த சில தகவல்களை கூற வந்துள்ளேன். நம் நாட்டு விடுதலை போராட்டத்துல ஆண்களுக்கு இணையாக பெண்களும் ஈடுபட்டாங்க. இதுல முக்கியமா குறிப்பா நாம சொல்ல போனோம் அப்படின்னு சொல்லும் போது, ஜான்சி ராணி லட்சுமிபாய், சகோதரி நிவேதிதை, டாக்டர் அன்னி பெசன்ட், முத்துலட்சுமி, கவிக்குயில், சரோஜினி நாயுடு போன்ற நிறைய பெண்மணிகள். அதுல நாம சொல்லும் போது தமிழகத்தை சேர்ந்த வீர பெண்மணிகளை முக்கியமா சொல்ல போறோங்க வீரமங்கை வேலு நாச்சியார். இவருடைய அப்பா ராமநாதபுரம் மன்னர் செல்லமுத்து சேதுபதி, அவருடைய அம்மா முத்தாத்தாள். இவர் 1730ஆம் ஆண்டு அப்ப ஜனவரி 3ஆம் நாள் ஒரே பெண் வாரிசு, ஆண் வாரிசு கிடையாது. அதனால அவங்க எல்லாத்திலையும் தேர்ந்து விளங்கினாங்க. வாள்வீச்சு, அம்பு விடுதல், ஈட்டி எறிதல், குதிரை ஏற்றம், யானை ஏற்றம் எல்லாம் கத்துக்கிட்டாங்க. அது இல்லாம அவங்க தமிழ், ஆங்கிலம், உருது இந்த மொழிகளை எல்லாம் அவங்க சரளமா கத்துக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு அந்த காலத்திலேயே அவங்க எல்லா கலைகளிலும் தேர்ச்சி பெற்று இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க தம்முடைய 16வது வயதுல சிவகங்கை சீமை மன்னர் முத்து வடுகநாத தேவரை திருமணம் செய்து கொண்டார். அதுக்கப்புறம் அவங்க முத்து வடுகநாதர் அப்போ நம்ம சொல்லும் போது முதல் ஆரம்பமே, சுதந்திரத்திற்கு ஆரம்பமே அப்போது இருந்த சிற்றரசர்கள், குறுநில மன்னர்கள் தான் முதல்ல துவக்கி வச்சிருக்கிறாங்க. அவர்கள் போட்ட விதை தான் அதுக்கப்புறம் 1900 அந்த 11ஆம் நூற்றாண்டுகள்ல வந்திருக்கு. அந்த முத்துவடுகநாதர் ஆற்காடு நவாப்பிற்கு கப்பம் கட்டாததால் ஆங்கிலேயருடன் அந்த நவாப் சேர்ந்துட்டு காளையார் கோயில்ல இருந்த இவரை இவர்கிட்ட சண்டை போடுறாங்க, அதாவது போரிடுறாங்க. போரிடும் போது அந்த போர்ல அவர் தோத்துடுறாரு. அவர் உயிரிழந்ததார். முத்துவடுகநாதர் உயிரிழந்த உடனே அவங்களுக்கு ஒரு மகள் வெள்ளச்சி அப்படின்னு சொல்லி அவங்களை அழைச்சிக்கின்னு, அவருடைய அமைச்சர் தாண்டவராயனையும் அழைச்சிக்கின்னு, மருது சகோதரர்கள் முக்கியமானவங்க அந்த மருது சகோதரர்கள் தான் இவங்களுக்கு துணையா இருந்திருக்காங்க. மருது சகோதரர்களை கூட சேர்த்துக்கிட்டு அவங்க திண்டுக்கல்லுக்கு அருகே உள்ள விருபாட்சி பாளையத்துல தஞ்சம் அடைகிறாங்க. அங்க அவங்களுடைய எண்ணம் ஒன்னாதான் இருந்தது. அவங்க கணவனையும் அந்த நாட்டு மக்களையும் கொன்ற நவாப்பையும் தண்டிக்கணும், நம்முடைய நாட்டை மீட்க வேண்டும் அப்படின்ற எண்ணம் மட்டுமே அவங்களுடைய நினைவில் இருந்தது. அதனால சமயம் வரும் வரை காத்திருந்தாங்க. சுமார் 8 ஆண்டுகள், ஐயா சொன்னது போல 8 ஆண்டுகள் வரை இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க சிவகங்கை மீட்க இவங்க கிட்ட போர் வீரர்கள் பத்தாது. அதனால அவங்க என்ன செய்தாங்க, ஐதர் அலிக்கு உதவி கேட்கிறாங்க. அதே போல அவரும் போர் வீரர்களை அனுப்பி வைக்கிறாங்க. இதன்படி அவங்க என்ன பண்றாங்க, நன்கு திட்டமிட்டு ஆலோசனை செய்து 3 குழுவா பிரிகிறாங்க. இவங்க தலைமையிலே ஒன்னும், நல்லியம்பலம் அப்படின்றவங்க தலைமையில ஒன்னும், மருது சகோதரர்கள் தலைமையில ஒரு குழுவா பிரிஞ்சு அவங்க செயல்படுறாங்க. அப்படி செயல்படும் போது முதல்ல அவங்க பிடிச்ச இடம் காளையார் கோட்டையை அவங்க ஜெயிச்சு பிடிச்ச உடனே அவரு மருது சகோதரர்களை பெரிய மருது சொல்றாரு, காளையார் கோயிலை கைப்பற்றிய உடனே நாம சிவகங்கையை போய் தாக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, அவசரம் வேண்டாம், இப்ப சிவகங்கை கோட்டை கதவுகள் அடக்கப்பட்டிருக்கோம், வரும் விஜயதசமி நாள் அன்னைக்கு கோட்டைகள் கதவு திறக்கும், அப்ப நாம உள்ள போலாம் அப்படின்னு சொல்றாங்க. விஜயதசமி நாள்ல உள்ள போறதுக்கு பெண்களுக்கு மட்டுமே அனுமதி. அந்த பெண்கள் என்ன செய்யலாம், நம் பிரிவுல இருக்கக்கூடிய அந்த பெண்கள் பூக்கள், பழங்கள் அதுக்குள்ளேயே ஆயுதம் வச்சு மறைச்சு எடுத்துட்டு போலாம். அப்படி போயிட்டு அவங்க தாக்குதல் நடத்தின உடனே அடுத்தது ஆண் வீரர்கள் போய் அதுல கலந்துகிட்டு ஆங்கிலேயரை விரட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. அப்படி முடிவு பண்ணிட்டு இருக்கும் போதே இந்த வேலு நாச்சியாரை காட்டி கொடுக்க சொல்லி உடையாள் அப்படின்ற பெண்
உடையாள் அப்படின்ற பெண் வீரர்கிட்ட ஆங்கிலேயர்கள் பிடிச்சு வச்சுக்கிட்டு கேக்குறாங்க. அவங்கள காட்டி கொடுக்க மறுத்துடுறாங்க. அதனால அவங்கள சுட்டுறாங்க. அந்த சுட்ட உடனே அந்த தாண்டவராய அமைச்சர் வந்து வேலு நாச்சியார் கிட்ட பேசுறார். இவங்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். அப்போ அவங்க அவரு தாண்டவராயனுக்கு அவங்க ஆணையிடுறாங்க. நடுக்கல் ஒண்ணு நடுறாங்க. நடுக்கல் அப்படின்னா என்னது அப்படின்னு சொல்லும்போது நம்ம வரலாற்றுல அது படிச்சிருப்போம். அந்த இறந்த வீரரினுடைய நினைவாக நடப்படக்கூடிய கல் நடுக்கல். அந்த நடுக்கல் வந்து நடுறாங்க. உடனே அந்த நடுக்கல்லுக்கு அந்த வேலு நாச்சியார் சிவகங்கையிலிருந்து வெளியே வரும்போது அந்த வழியில அந்த நடுக்கல்லுக்கு தமது தாடியே காணிக்கையா செலுத்தி வணங்கினார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது அங்க கூட இருந்த வீரர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க, உடையாள் புகழ் ஓங்குங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த பெண்களுக்கு அக்காலத்திலேயே அந்த தைரியம் இருந்திருக்குது. அந்த காட்டி கொடுக்கிற எண்ணம் இல்லாம இருந்திருக்குது. இதே மாதிரிதான் இவர் கூட இருந்த இன்னொரு குயிலி அப்படின்றவங்க, அவங்க வந்து வழியில இவங்க சிவகங்கைக்கு போகக்கூடிய வழியில ஆயுதப்படை இருந்த கடங்களை வந்து தீ வச்சிருக்காங்க. தானே தற்கொலை படையா மாதிரி தீ வச்சுக்கிட்டு அந்த கிடங்கியே சுத்தமா அழிச்சிடறாங்க. கடைசியா வந்து இந்த போர்ல ஆங்கிலேயர்களை வென்றுறாங்க வேலுமங்கை வீரநாச்சியார். அதுக்கப்புறம் ஆட்சி செய்யறாங்க. நல்ல தலைவனுக்கு அழகு கடினமான சூழ்நிலைகளில் சரியான முடிவெடுப்பது, அதனை மிக சரியாக செய்தவர் வேலு நாச்சியார். இறுதியாக வேலு நாச்சியார் அவர்கள் சிவகங்கையை மீட்டு அரசவையில் அரசியாக ஆட்சி புரிந்தார். பெரும் போராட்டங்களை நடத்தி ஆங்கிலேயரை எதிர்த்த முதல் பெண்மணி இவர்தான். அதனால இவருக்கு சிவகங்கை மாவட்டத்திலேயே இவருக்கு சூரக்குளத்துல ஒரு நினைவு மண்டபத்தை வச்சிருக்காங்க. அப்போது முதலமைச்சரா இருந்தவங்க ஜெயலலிதா அம்மையார் தான் காணொளி மூலம் திறந்து வச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்தது அவர்கள் பயன்படுத்திய ஈட்டி, வாள் இதையெல்லாம் சிவகங்கை அருங்காட்சியகத்துல இன்னும் இருக்கு. அடுத்தது இந்திய அரசு 2008 டிசம்பர் 30 அஞ்சல் தலை ஒன்றை வெளியிட்டுள்ளது. நன்றி. நன்றி ஐயா. அம்மா, அருமையாக வீரமங்கை வேலுநாச்சியை பற்றி சொன்னீர்கள். எனக்கு மிக பிடித்தமான ஒரு போர் வீரர், சுதந்திர போராட்ட வீரர் வேலுநாச்சியார். நான் சொல்லுகிற போலாம் படிக்கிற போலாம் சொல்லுவேன். 1730 பிறந்து 1796 இறந்து போன வேலுநாச்சியார். இறந்து போன காரணம் வந்து ரொம்ப சோகமான காரணம். அவங்களுடைய மகளும் பேர குழந்தையும் பேத்தியும் மர்மமாக கொலை செய்யப்பட்ட இறந்த காரணத்தினால் அந்த மன உளைச்சலிலே அவர் வரலாறு. இந்த உதயாள் என்பவர் இந்த அன்றைக்கே கொரில்லா படை என்று சொல்லப்படுகிறார். குயிலி எப்படி கொரில்லா போர் தந்திரமிக்கவரோ அதே போல உதயாளும் அந்த தந்திரமிக்க கொரில்லா போர் புத்தியை கையாண்டவர். ஆகவேதான் அவர் பிடிக்கப்பட்டார், கொலை செய்யப்பட்டார். அவருக்கு மிகப்பெரிய பாராட்டை நம்முடைய வீரநாச்சியார் வழங்கினார்கள். இப்படி வரலாற்றிலே பெண்கள் அன்றைக்கு கணவர் இறந்து விட்டால் உடன்கட்டை ஏற வேண்டும் என்று ஒரு நிர்பந்தம் இருந்தது. அதுவும் அரசியர்கள் என்று சொன்னால் இவர் முதல் மனைவி, இரண்டாவது மனைவியும் கொல்லப்படுகிறார் இந்த போரிலே. ஆகவே அன்றைக்கு வடுகநாதர் கொல்லப்பட்ட பிறகு இவர் 8 ஆண்டுகள் தலைமுறை வாழ்க்கை. அதெல்லாம் நம்ம ரொம்ப நினைச்சு பார்க்கவே முடியாது. ஏன்னா ஐதர் போய் அவங்க பேசும்போது அவருக்கு உருது மொழியிலே பேசும்போது ஐதர் அலிக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. எப்படி இவருக்கு இந்த மொழி கூட சம்பந்தப்படுகிறது என்று சொல்லி 5000 குதிரை வீரர்களை அனுப்புகிறதாக வரலாற்று சொல்லுகிறது. 5000 குதிரை வீரர்னா எவ்வளவு பெரிய விஷயம். குதிரைப்படைன்றது அதை யோசித்து பார்ப்பதற்கு பிரம்மாண்டமாக இருக்கிறது. அது 1780ன்னா அந்த சிவகங்கை சீமை அதனால்தான் மீட்டெடுக்கப்பட்டது. அந்த வரலாற்றை அழகாக சொன்னீர்களம்மா. வாழ்த்து கவிஞர் அவர்களுக்கு. நன்றி ஐயா. நன்றி. ஐயா தங்கள் கருத்துரையை வழங்கலாம். அடுத்ததாக இந்திய சுதந்திர போராட்டம் 2 பிரிவாக பிரிந்து கிடந்தது என்கிறது வரலாறு. மிதவாதிகள், தீவிரவாதிகள். ஒருவர்
ஒரு குழுவினர் பாலகங்கார திலகர் தலைமையிலே தீவிரமாக போரிட வேண்டும், போரிட்டுத்தான் வென்ற வேண்டும் என்று கொள்கை கொண்டவர்கள். இன்னொரு பிரிவினர் மிதவாதிகளாக அகிம்சை வழியிலே நாம் போராட வேண்டும், அகிம்சை அல்ல, நாம் மிக புரட்சிகரமான போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டாம், அமைதி வழியிலே போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் கோபாலகிருஷ்ண கோகலே தலைமையிலே 2 பிரிவாக செயல்படுகிறார்கள். ஆனால் காந்தி வந்த பிறகு அது அகிம்சையாக மாறிவிடுகிறது. காந்திக்கே கோபாலகிருஷ்ண கோகலே தான் குரு என்று சொல்லுவார்கள், அவர் வழிகாட்டி என்று சொல்லுவார்கள். அந்த அளவுக்கு அவருடைய வழியிலே கோபாலகிருஷ்ண கோகலே வழியிலே காந்தியடிகள் தன்னுடைய சத்தியாகிரகத்தை, அகிம்சையை, அறவழியை தேர்ந்தெடுத்தார் என்று வரலாறு சொல்லுகிறது. அதை பற்றி நாம் வரலாற்றிலே படிக்கிறோம். அது வழிதான் இன்றைக்கு இந்திய சுதந்திரம் பெற்றதாக அறிகிறோம். ஆகவே இந்திய சுதந்திரத்துக்கு உழைத்தவர்களுக்கு பாராட்டுகிற அவர்களை நினைத்து பார்க்கிற இந்த வழிகளை இளம் கவி கீர்த்தனா அவர்களை அது பற்றி பேசுமாறு அழைக்கிறோம். இந்திய சுதந்திரத்தை பற்றி பேசுங்கள், வாருங்கள். சுவடிகளில் தவழ்ந்தோடி சங்கங்களில் அரங்கேறி சமயங்களில் துதிப்பாடி கம்பனின் கை பாவையாய் முடிசூடி காலம் கடந்தும் மாறும் காலம் யாவிலும் மாறாது உருமாறி உரமேறிய என் தாய் தமிழாம் செம்மொழிக்கு முதல் வணக்கத்தையும் வலையொலியில் இணைந்துள்ள தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மறு வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்த கருத்தரங்குல பேசக்கூடிய தலைப்பு அப்படின்னா தென்னிந்திய கிளர்ச்சி. அதாவது தென்னிந்தியாவில பாளையக்காரர்களுடைய ஆட்சி நடந்துட்டு இருக்கிற காலகட்டத்துல பாளையக்காரர்கள் என்ன பண்றாங்கன்னா, கிராமங்களுடைய அந்த ஒரு ஆட்சி அமைப்பையும் பாதுகாப்பையும் உறுதி செய்யல வகையில தான் பாளையக்காரர்கள் இருக்கிறாங்க. ஆனா இந்த ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி 1600ல எலிசபெத் ராணி அவர்களிடம் அரசாணையை பெற்றுக்கொண்டு 1613ல முதலாம் மன்னன் ஜேம்ஸ் அவர்களின் வழிகாட்டுதலின்படி ஜஹாங்கீர் முகலாய மன்னன் ஜஹாங்கீர் அவர்களுடைய அனுமதிப்படி முதல்ல சூரத்துலதான் தன்னுடைய வணிக மையத்தை தொடங்குறாங்க. அது அப்படியே படிப்படியா தென்னகம் நோக்கி நகர சென்னையிலும் தன்னுடைய வணிக மையங்களை அவங்க உருவாக்குறாங்க. இவர்களுக்கு முன்னாடி முதல்ல தமிழகத்திற்கும் இல்ல இந்தியாவிற்கும் கடல் வழி மார்க்கத்தை கண்டறிந்தவர்கள் யாரு அப்படின்னா போர்ச்சுகீசியர்கள். அது 15ஆம் நூற்றாண்டுல நடக்குது. அவர்களை தொடர்ந்து டச்சுக்காரர்கள் வராங்க. ஆனா பிரெஞ்சுக்காரர்களும் பிரிட்டிஷ்காரர்களும் உள்ள வரும்போது அவர்களுடைய வல்லமையானது குறையுது. இப்படி வணிகத்துக்காக உள்ள வரவங்க நம்மளோட இந்திய நாட்டு உற்று நோக்குறாங்க. என்னன்னா இவங்க பார்க்கிற இடங்களில் எல்லாம் அரசர்களுக்கு இடையேயும் அந்த நவாப்களுக்கு இடையேயும் ஆட்சியாளர்களுக்கு இடையேயும் பெரும் பூசலும் போருமாதான் இருக்கு. அந்த குழப்பத்தை பயன்படுத்தி இவர்கள் என்ன பண்றாங்கன்னா ஆட்சியை பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதற்கு மிக முக்கிய காரணமாக அமைந்தது கர்நாடக போர்களும் மைசூர் போர்களும். ஆனா இவர்களுடைய இந்த ஒரு ஆட்சிய அதிகாரத்தை நம்ம தென்னகம் விரும்பல. மக்கள் மனதுல ஏகப்பட்ட கொந்தளிப்பு இருக்கு. அதுக்கு காரணம் அரசியல் காரணங்களும் நிறைய இருக்கு, பொருளாதார காரணங்களும் நிறைய இருக்கு. அந்த பொருளாதார காரணங்கள் என்ன அப்படின்னா வரி மேல வரியா சுமத்துறாங்க, இவர்களுடைய வாழ்வு ஆதாரங்களையே அழிக்கிறாங்க, நிலங்களை கையகப்படுத்துறாங்க. அப்போ இந்த மக்கள் என்ன செய்யறதுன்னு தெரியாம ஒரு ஆதரவு இல்லாம, அதாவது தன்னை வழிநடத்தி கொண்டு போகக்கூடிய தலைவர்கள் இல்லாம இருக்கும் போதுதான் தென்னிந்திய கிளர்ச்சி அப்படின்ற ஒண்ணு ஏற்படுது. அப்படி அது ஏற்படக்கூடிய காலகட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா 1795 இருந்து 1799 வரைக்கும் நம்ம எடுத்துக்கிறோம். இதை என்ன பண்றாங்கன்னா ஒரு 4 முக்கியமான கூட்டமைப்புகளை ஏற்படுத்துறாங்க. அந்த கூட்டமைப்புகள் ராமநாதபுரம், திருநெல்வேலி, திண்டுக்கல், மலபார், கோவை இந்த இடங்கள்லதான் கூட்டமைப்புகள் ஏற்படுது. சோ இந்த ஒவ்வொரு பிராந்தியங்கள் அப்படின்னு சொல்றாங்க இந்த கூட்டமைப்புகளை. அதற்கு ஒவ்வொருத்தவங்க தலைமை தாங்குறவங்களா இருக்காங்க. அத ராமநாதபுரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சிவகங்கையை ஆண்ட வெள்ளை மருது பாண்டியரும் அவருடைய இளவலான சின்ன மருது பாண்டியரும் வராங்க. அவங்களுக்கு உதவி பண்றதுக்காக ஒரு 10 பாளையங்களை சார்ந்த பாளையக்காரர்கள் வராங்க. அவங்க மேலப்பன், சிங்கன் செட்டி, முத்து கருப்பதேவர், தஞ்சை ஞானமுத்து அவர்கள். திருநெல்வேலின்னு எடுத்துக்கிட்டோம்னா நாகலாபுரம் மன்னன் தான் முதல்ல இதுல தலைமையேற்று வராரு. அவரை தொடர்ந்து போவாளி, கோலார்பட்டியில இருக்கக்கூடிய பாளையக்காரர்களும் தங்களுடைய ஒரு ஆதரவை தராங்க. முக்கியமாக பாஞ்சாலங்குறிச்சியை சேர்ந்த வீரபாண்டிய கட்டபொம்மன்,
இதுல வந்து தலைமைத்துவம் வாய்ந்தவரா வரார். இவர் என்ன பண்றாருன்னா, சாத்தூர், 7000 பண்ணை, காடல்குடி, குளத்தூர் போன்ற பாளையக்காரர்களையும் இந்த ஒரு அமைப்புல கூட்டமைப்புல கொண்டு வரார். திண்டுக்கல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கோபால நாயக்கர், அதாவது விருப்பாட்சி பாளையத்துடைய கோபால நாயக்கர். திண்டுக்கல், மணப்பாறை, கள்ளர் நாடு, கோவை, சேலம் இது சார்ந்த பாளையக்காரர்கள் எல்லாமே கோபால நாயக்கருடைய சொல்லுக்கு இணங்கி இந்த ஒரு கூட்டமைப்புல வராங்க. மலபார், அதாவது கேரளவர்மா அப்படிங்கிற ஒருவர் மலபார்ல இருந்து மக்கள் மற்றும் விவசாயிகளுடைய ஆதரவையும் மதிப்பையும் பெற்றவர். அவருக்கு கீழே யாரெல்லாம் வராங்கன்னா, வயநாடு, கோட்டநாடு, குறும்பர நாடு, பரப்பநாடு முதலான அந்த பகுதிகளை சேர்ந்த பாளையக்காரர்கள் எல்லாருமே இந்த மலபார் கோவை கூட்டமைப்புக்குள்ள வந்துடுறாங்க. இப்ப அந்த 4 பேருடைய நான் சொன்னவங்க எல்லாம் அந்தந்த பிராந்தியத்துடைய தலைவர்களா இருக்காங்க. இவர்களுடைய மிகப்பெரிய நோக்கம் என்ன அப்படின்னா, ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆங்கிலேயரை கிளர்ச்சி மூலமா, போராட்டம் மூலமா நாம இங்கிருந்து வெளியே அனுப்பணும். அவர்கள் மேல இருக்கிற அதிருப்தியை நம்ம வெளிப்படுத்தணும். நம்மளுடைய உரிமையை நம்ம விட்டு கொடுக்க கூடாதுங்கிறத இவங்களுடைய நோக்கமா இருக்கு. அப்ப என்ன பண்றாங்கன்னா, இவங்க 4 பேரும் ஒரு இடத்துல கூடுறாங்க. இவங்க கூட இன்னும் யார் ஒருத்தவங்க வராங்கன்னா, திப்பு சுல்தான், மைசூரை சேர்ந்த திப்பு சுல்தானும் இந்த கூட்டமைப்புகள்ல ஒரு பங்காளரா இருக்கார். ஆனா என்ன ஆகுதுன்னா 1799ல அவர் மறைஞ்சு போயிடுறார். அதனால இந்த கூட்டமைப்புல ஒரு சின்ன ஒரு பின்னடைவு ஏற்படுது. கேரள வர்மா அவரும் வந்து இல்ல நான் தலைவனா இருக்க மாட்டேன்னு சொல்லி கொஞ்ச நாள் விலகி போறார். ஆனா இந்த அத்தனை குளறுபடிகளுக்கு இடையும் வீரபாண்டிய கட்டபொம்மன் என்ன பண்றாருன்னா, கூட்டமைப்பு சிதைந்து போகாம காப்பாத்தி அதை மேலும் வளர வைக்கிறார். இப்ப இவங்க எல்லாரும் ஒரு திட்டம் தீட்டுறாங்க. அது என்னன்னா 1800ஆம் ஆண்டு ஜூன் 3ஆம் தேதி நம்ம கோவையில என்ன பண்ண போறோம், இந்த கிளர்ச்சியை ஆரம்பிக்க போறோம் ஆங்கிலேயருக்கு எதிராக அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு திட்டத்தை வகுக்கிறாங்க. எப்படின்னா நமக்குள்ள கிளர்ச்சியாளர்களான நாம எந்த வகையிலும் பிளவுபட்டு போயிடக்கூடாது, ஒற்றுமையோடு இருக்கணுங்கிறது ஒரு விஷயம். 2வது, ஆங்கிலேயர்களை நம்ம ஒரே நேரத்துல தாக்கணும் அப்படின்னு 2வது முடிவு எடுக்கிறாங்க. 3வது, அவங்களை நேரடியா தாக்காம நம்ம கொரில்லா போர் முறையில தாக்கணும் அப்படின்ற 3 முடிவுகளை எடுத்துடுறாங்க. இவங்களுக்கு உதவியா இன்னொருத்தங்க யார் வராங்க அப்படின்னா, கன்னட மராத்திய பகுதிக்கு தலைவரா தூண்டாஜி வாக் அப்படிங்கிறவர் வரார். அவரு முக்கியமான தீவிரமான ஒரு ஆங்கில எதிர்ப்பாளராக இருக்கிறார். இதுல மருது சகோதரர்கள் மதுரைக்கும், கோபால நாயக்கர் திருச்சி, திண்டுக்கல் பகுதிகளுக்கும், கான் கோவை மற்றும் சேலம் பகுதிகளுக்கும், கேரளவர்மா மலபார் பகுதியிலும், கிருஷ்ணப்ப நாயக்கர் மேற்கு மைசூர் பகுதிக்கும், தூண்டாஜி வாக் வடக்கு பகுதிகளுக்கும் தலைவரா இருக்கணுங்கிற தீர்மானம் செய்யப்படுது. இவங்க இந்த மாதிரியான முடிவுகள் எல்லாம் எடுத்துட்டு இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா, திடீர்னு 1800 மார்ச் மாதம் கிருஷ்ணப்ப நாயக்கருடைய பெல்லம் அப்படிங்கிற ஒரு இடத்த ஆங்கிலேயர்கள் தாக்குறாங்க. ஆனா அவங்களுக்கு இது தெரியாது. இவங்க வந்து கிளர்ச்சி பண்ண போறாங்க, அதுக்கான முன்னெடுப்புகள் எடுத்துட்டு இருக்காங்கன்னு தெரியாது. தெரியாமயே அவங்க தாக்க வராங்க. இதனால தன்னுடைய பொறுமை இழந்த தூண்டாட்சி வாக் என்ன பண்றாரு அப்படின்னா, தன்னுடைய படைகள் எல்லாம் அவருக்கு உதவி பண்றதுக்காக அனுப்பி வைக்கிறார். ஆக மொத்தம் என்ன ஆகுதுன்னா, திட்டமிட்டபடி இல்லாம 2 மாதங்களுக்கு முன்பாகவே புரட்சியானது வெடிக்குது. இதுல வந்து இந்த புரட்சியாளர்கள் எங்கெல்லாம் கூடுறாங்கன்னா, கோவையிலையும் கள்ளர் நாட்டிலையும் தான் இவங்க எல்லாரும் ஒன்னா கூடி திட்டங்களை வகுக்கிறாங்க. இப்போ முன்னமே தொடங்கிட்டதுனால அவ்வளவு விரைவாக அனைவருக்கும் என்ன ஆகலைன்னா அந்த செய்தியானது, தகவலானது போய் சேரல. அதனால கிளர்ச்சியாளர்களும் உடனடியா ஒன்று கூட முடியல. இருந்தாலும் கோவையில இவங்க வந்து தூண்டாட்சி வாக்குடைய படை வீரர்கள் கோவையை அடையிறாங்க. இங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே இவங்களுக்கு மிகவும் ஒரு ஆதரவு கொடுக்குறாங்க. ஆனா அதுக்குள்ள கோவையுடைய தாசில்தாரா இருக்கக்கூடிய ஒரு ஆங்கில ஆங்கில அதிகாரி ஒருவருக்கு தெரிஞ்சு போயிடுது. அதனால கோவையிலேயே அங்க இருக்கிற கிளர்ச்சியாளர்களை அவங்க தோல்வி பெற செஞ்சிடுறாங்க. இதோட நிறுத்தாம என்ன பண்றாருன்னா, கிழக்கிந்திய கம்பெனிக்கும் தகவலை சொல்லிடுறாரு. என்ன நடக்குதுன்னா, கிளர்ச்சியாளர்கள் கிளம்பிட்டாங்க, நீங்க வந்து கொஞ்சம் கவனமா இருங்கன்ற செய்தியை அங்க கொடுத்துடுறாரு. இதுக்கிடையில திம்மநாயக்கர், தூண்டாஜி வாக் இவங்க 2 பேரும் போட்டியிட்ட இடத்துல, சண்டை போடுற இடத்துல திம்மநாயக்கரை ராமநாயர் அப்படிங்கிற அவருடைய தோழரை காட்டி கொடுக்கிறார். அதே மாதிரி கேரளவர்மா அவருடைய தலைமையில ஏமன் கட்டுநாயர் அப்படிங்கிற நண்பர்கள் இவரை காட்டி கொடுத்துடுறாங்க. அதனால இவங்களுடைய அந்த போரானது தோல்வியில முடிய ஆரம்பிக்குது. ஆனா பாஞ்சாலங்குறிச்சின்னு வரும்போது பாளையங்கோட்டையில் அடைபட்டிருக்கிறாங்க ஊமைத்துறையும்
செவத்தையாவும். அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த கிளர்ச்சியாளர்கள் 20 பேர் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போற மாதிரி போய் அந்த கோட்டையை அடைஞ்சு அவர்கள் 20 மீட்டுட்டு வந்துடுறாங்க. அப்படி வரும்போது ஊமைதுரை என்ன பண்றாருன்னா, பாஞ்சாலங்குறிச்சி கோட்டைய மீட்டு எடுத்துட்டு வந்துடுறாரு. ஆனாலும் காலின் மெக்காலே, ஜேர்னல் அக்னு இவங்க இருவரும் போட்டியிட்டு, அதாவது எதிர்த்து போரிட்டு ஆஹ் ஊமைதுரை அங்கிருந்து காயங்களோட தப்பிச்சு சிறுவயல்ல வந்து தஞ்சம் அடைகிறார். மீதி இருக்கக்கூடிய கிளர்ச்சிக்காரர்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, வழி நடத்த ஒரு சரியான ஆள் இல்லாம காளையார் கோவில் காடுகள்ல போய் தஞ்சம் அடைகிறாங்க. கிளர்ச்சியாளர்களுடைய ஒரு இடமாக அவங்க சந்திக்கக்கூடிய இடமாக காளையார் கோவில் இருக்கு. ஆனா இந்த விஷயமும் அவங்க காளையார் கோயில் இருக்கக்கூடிய கிளர்ச்சியாளர்கள் என்ன பண்றாங்கன்னா, பழைய நாடு, மதுரையோட சில பகுதிகள் இது எல்லாத்தையுமே பிடிக்கிறாங்க. இவங்களுக்கு உதவியாக செவத்த தம்பி தஞ்சாவூர்ல இருந்து தலைமை தாங்கி வராரு. அறந்தாங்கி, அரியக்குடி, புதுக்கோட்டை, கும்பகோணத்தோட சில இடங்கள், கொள்ளிடம் இது எல்லாத்தையுமே அவங்க கைப்பற்றாங்க. இருந்தாலும் இந்த முயற்சிகள் எல்லாம் அக்னு அப்படிங்கிற அந்த ஜெனரலோடைய மும்முனை தாக்குதலால மேற்கொண்டு வளராம தோல்வியில முடிஞ்சிருது. கிளர்ச்சிக்கு தலைமை தாங்கி வந்த தலைவர்களும் இறந்து போயிடுறாங்க. கிளர்ச்சியாளர்களும் பல்லாயிரக்கணக்குல அங்க தோற்கடிக்கப்படுறாங்க. சில பேர் சிதறி ஓடிடுறாங்க. ஆனா என்ன இதுல ஒரு விஷயம்னா, இந்த ஒரு புரட்சியின் காரணமாக பிறருக்கும் அந்த எண்ணம் வந்து பரவுது. இது ஏன் தோத்து போச்சு, அதுக்கான காரணங்கள் என்னன்னு கேட்டா, கிளர்ச்சியின் தலைவர்கள் ஒற்றுமையா இருந்தாங்க. ஆனா அவர்களுக்குள்ளார ஒரு சரியான கருத்து பரிமாற்றங்கிறது இல்ல. திட்டமிட்ட வகையில இல்லாம அதற்கு முன்னதாகவே கிளர்ச்சியானது தொடங்கிருச்சு. ஆங்கிலேயர்கள் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நேர்த்தியான படையும் இராணுவ தளவாடங்களும் கிளர்ச்சியாளர்கள்கிட்ட பெருசா கிடைக்கல. இது போன்ற சில காரணங்கள். அதுவும் இல்லாம இந்த ராமன் நாயர், சட்டு நாயர் இவர்களை போல கிளர்ச்சியாளர்களை காட்டி கொடுத்தவர்களும் இருந்திருக்காங்க. மக்களுடைய பரிபூரண ஒரு ஆதரவு கிளர்ச்சியாளர்களுக்கும் தலைவர்களுக்கும் கிடைக்கல. எப்படி பார்த்தாலும் இது வந்து தென்னிந்திய கிளர்ச்சியில ஒரு முக்கியமான நிகழ்வாக இருக்கிறது. இத வந்து சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பாளையக்காரர்களுடைய ஒரு அவங்களோட சுயநலத்துக்காக தான் இதெல்லாம் அவங்க பண்ணாங்க. ஏன்னா தன்னுடைய உரிமைகளை அவங்க விட்டு தர தயாரா இல்ல அப்படின்னாங்க. இருந்தாலும் அந்த காலகட்டத்துல மக்களுடைய மனதுல நாம் எதிர்த்து போராடணும், நம்மளுடைய விடுதலைக்காக உரிமை குரல் கொடுக்கணும்ன்ற ஒரு எண்ணத்தை விதைச்சது இந்த தென்னிந்திய கிளர்ச்சி தான். அதுதான் பின்னாளில் வந்த நிறைய போர்களுக்கும் எதிர்ப்புகளுக்கும் ஒரு காரணமா அமைஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி. அருமையான இளங்கவி கீர்த்தனா அவர்கள் தென்னிந்திய கிளர்ச்சியை பற்றியும் அது வரலாறு ஒரு தென்னிந்திய கிளர்ச்சி என்று ஒரு புத்தகமே இருக்கிறது. அது மிக பழமையான புத்தகம். அது எப்படி இந்த போராட்டங்கள் நடைபெற்றது என்று சொல்லி வேலூர் கழகத்தை எல்லாம் அவர்கள் குறிப்பிட்டிருப்பார்கள். வேலூர் கழகம் 1806 நடைபெற்ற வேலூர் கழகம், சிப்பாய் கழகம், அது கூட சிப்பாய் கழகம். அதே போல இந்த பாளையக்காரர்கள் எல்லாம் எப்படி ஒன்றாக சேர்ந்தார்கள், இந்த குறுநில மன்னர்கள் எல்லாம் எப்படி ஒன்றாக சேர்ந்து தங்களுடைய அந்த ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கு மட்டுமல்லாது இந்த நாட்டினுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுபட வேண்டும், அல்லது நாம் அந்த அடிமைத்தனத்திலே மூழ்கிவிடக் கூடாது என்பதற்காக போரிட்டவர்கள். நிறைய பேர் சொல்றாங்க, அதாவது இவர்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்வது என்று சொன்னால் தங்களை சார்ந்த மக்களையும் காப்பாற்றிக் கொள்வதற்கு தான். ஆகவேதான் வந்து இந்த மன்னர்கள் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட எல்லையை தாண்டி வராமல் அதை மீறி அந்த போராட்டத்தெல்லாம் நடந்திருக்காங்க. இப்பொழுது மருது சகோதரர்களை பற்றி பேசுகிறோமே, தீரன் சின்னமலை பற்றி பேசுகிறோம், நம்முடைய வீரபாண்டிய கட்டபொம்மன் பற்றி பேசுகிறோம், ஹைதர் அலியை பற்றி பேசுகிறோம், திப்பு சுல்தான் பற்றி பேசுகிறோம். இவர்களெல்லாம் பேசுகிற போது இது ஏன் இந்த கிளர்ச்சி அல்லது போராட்டம், அவர்கள் கிளர்ச்சி என்று சொல்கிறார், இந்த போராட்டம் ஏன் என்று சொன்னால், இங்கு வியாபாரம் செய்ய வந்தவன் இவன் 1600 வந்தவன். அதற்கு முன்னால் 1457 என்று நினைக்கிறேன். நான் வாஸ்கோட காமா வந்து நான் இந்த கண்ணனூர் என்ற இடம் கோழிக்கோடு அருகில் இருக்கிறது, நாங்கள் சென்றிருக்கிறேன். 93ஆம் ஆண்டு அங்கு சென்று 2 நாள் தங்கி எப்படி இந்த நாட்டிற்கு இவன் வந்திருக்க முடியும் என்று நான் யோசித்தேன். ஆனால் அதற்கு முன்னால் கிபி 54ஆம் ஆண்டிலவே தாமஸ் என்பவர் இயேசுடைய சீடர் இங்கு கேரளாவுக்கு வந்திருக்கிறார். அது குருவாயூர் பக்கத்துல ஒரு இடத்துல இறங்கி இருக்காரு. அங்கதான் இறங்கி அவர் அந்த கருத்தரை அது கூட நான் சென்றிருக்கிறேன். அந்த இந்த வரலாற்று முக்கியத்துவம் நிறைந்த சில இடங்களை பார்ப்பதில் எனக்கு உண்டு ஆர்வம் உண்டு. அது போன்ற வரலாற்று தரவுகளை சேகரித்து கூட
எனக்கு பழக்கம் உண்டு. நான் அது எங்கு சென்றாலும் அது பற்றிய வரலாறுகளை கொஞ்சம் தெரிந்து கொண்டு வருவது எனக்கு வழக்கம். அப்படி பார்க்கிற போது இந்த பிரெஞ்சுக்காரர்கள், போர்த்துகீசியர்கள், போர்த்துகீசியர்கள், வாஸ்கோ ட காமா போர்ச்சுகீசியர். அவர் அங்கிருந்து இங்க ஒரு வியாபாரம் செய்வதற்கு 2 முறை 3வது முறை வருகிற போது அவர் இறந்து விடுகிறார் என்பது வரலாறு. ஆனால் அவருடைய அந்த வாஸ்கோ ட காமா போர்ட் என்று அந்த இடம் இருக்கிறது, இப்போது கூட இருக்குது, கண்ணனூர்ல இருக்கிறது. கண்ணூர் என்று அது அருகிலே அந்த கடற்கரை ஓரத்திலே ஒரு பெரிய ஸ்துதியை வைத்திருக்கிறார். அதே போல இங்கு இப்பொழுது காளையார் கோயிலிலே நமக்கு நினைவு சின்னங்கள் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இவர்களெல்லாம் நம்முடைய எதிரி, நமக்கு எதிராக வந்தவன் ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்டவர்கள். ஆங்கிலேயர்களால் இங்கு சில மாற்றங்கள் வந்தன என்பதெல்லாம் இருக்கட்டும், இது இல்லை என்றாலும் கூட வந்திருக்கும், இன்னும் சில நாட்களிலே பல ஆண்டுகளிலே வந்திருக்கும். ஆனால் இந்திய நாட்டுடைய வளங்கள் சுரண்டப்பட்டன. இந்திய நாட்டு வளங்கள் சுரண்டப்பட்டு இந்திய நாடு எங்க இருக்கிற கோயில்கள் எல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டு அங்க இருக்கிற நகைகள் எல்லாம் தங்கங்களும் வைரங்களும் வைடூரியங்களும் சிலைகளும் கடத்தப்பட்டன அல்லது இங்கிருந்து எடுத்து செல்லப்பட்டன. நம்முடைய பொருட்களை மட்டுமல்ல, நம்முடைய நல்ல தேயிலையும் மிளகும் இது போன்ற விளைகிற பொருட்கள் மட்டுமல்ல, அவர்கள் நம்முடைய செல்வத்தை கொள்ளையடித்தார்கள். இவர்கள் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிற சொல்லுகிறார்கள், ஆங்கிலேயர் வரவில்லை என்று சொன்னால் இந்த நாட்டிலே கல்வி இருக்காதா? கல்வியே இருந்திருக்காது. அப்படியெல்லாம் இல்லை. நாலந்தா பல்கலைக்கழகம் இருந்தது என்று சொல்லி யுவான் சோங் எழுதுகிறானே, அவன் எப்படி எழுதுகிறான்? நாலந்தா பல்கலைக்கழகம் இன்றைக்கு பீகார் ஒரு மிக மோசமான பொருளாதாரத்தில் நிறைவுற்ற மாநிலமாக இருக்கிறது. அதற்கு யார் காரணம் என்பது நீங்கள் வரலாற்றை படித்து பாருங்கள். ஆனால் நாலந்தா பல்கலைக்கழகம் அங்குதான் இருந்தது. அங்குதான் பெரிய பெரிய படிப்பாளிகள் இருந்தார்கள். அது யாரால் சிதைக்கப்பட்டது, யாரால் அழிக்கப்பட்டது என்பதை நாம் வரலாற்றை கூர்ந்து படிக்க வேண்டும். 1919ஆம் ஆண்டு ஜாலியன் வாலாபாக் படுகொலை, அதை யோசித்து பாருங்கள். 3 பக்கம் சுவர், ஒரே ஒரு வழியிலே வண்டியை நிறுத்தி கொண்டு 1000 பேர் 10,000 பேரை கொலை செய்தார்கள். 375 பேர் என்கிறது வரலாறு. 375 1500 பேர் என்று சொல்கிறார்கள் நம்முடைய இந்திய ஆய்வாளர்கள். ஆனால் அந்த 10,000க்கும் மேற்பட்டவர்கள் இறந்து போனார்கள் என்கிற ஒரு பெரிய கொடுமை இந்த நாட்டில் இருந்தது. என்ன காரணம் என்று சொன்னால், இங்கு இங்கே இந்த தென்னிந்திய கிளர்ச்சி நடைபெற்றதோ அதே போல பஞ்சாபிலே மிகப்பெரிய கிளர்ச்சி நடைபெற்றது, மிகப்பெரிய போராட்டம் நடைபெற்றது. அதை ஒடுக்குவதற்குத்தான் இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை. அந்த ஒரு சிறிய இடத்திலே அவ்வளவு பேரை சுட்டுக் கொண்ட அந்த ஜெனரல் டயர் மிக மோசமாக வரலாற்றிலே வர்ணிக்கப்படுகிற ஒரு கொலைகாரன். அந்த ஜெனரல் டயர் அவன் கொலை செய்யப்பட்டான் என்கிறதுதான். அதுவும் அதே பஞ்சாபை சேர்ந்த ஒரு மனிதரால் அங்கு கொல்லப்பட்டான் என்கிறது வரலாறு உண்டு, உண்மை அது. அதே போல எங்கெல்லாம் வங்காளத்திலே போர் என்று சொன்னால் அங்கே இருக்கிறவர்களை அடுத்த ஒரு பெரிய ஒரு கொலை செய்வது அல்லது மக்களை கொலை செய்வது அல்லது பெரிய தலைவர்கள் கொள்வது, இதுவெல்லாம் ஆங்கில வழியினுடைய போராட்ட அவர்களுக்கு உத்தி, அந்த போர் தந்திரம். அது அவர்கள் துப்பாக்கி வைத்திருக்கிறார்கள், வெடிகுண்டு வைத்திருக்கிறார்கள், பல்வேறு விதமான தளவாடங்களை வைத்துக் கொண்டும் கூட கத்தியும் அம்பும் வேலும் வைத்திருக்கிற நம்முடைய மன்னர்களை போரிட்டு வெல்ல முடியாமல் கூட தவித்திருக்கிறார்கள். ஆகவே இந்திய சுதந்திர போராட்டம் என்பதே நாம் நினைப்பது ஏதோ சும்மா கிடைத்து விடவில்லை சுதந்திரம். இந்த ரத்த நீர் பாய்ச்சி உயிரோரம் போட்டு வளர்த்த சுதந்திர பெயர். ஆகவேதான் இன்னைக்கு நாங்கள் சுதந்திரத்தை பற்றி எல்லாம் பேசுகிற போது ஐயோ இப்படியெல்லாம் இந்த நாடு இருக்கிறது என்று கவலைப்படுகிறோம். இந்த நேரத்திலே நம்முடைய அருமை சகோதரி முனைவர் அல்தாஜ் பேகம் அவர்களை இந்த சுதந்திரத்தை பற்றிய உரை வழங்க அழைக்கிறோம். வாருங்கள் அம்மா. முனைவர் அல்தாஜ் பேகம் அவர்கள் நல்ல ஒரு பேச்சாளர். உங்களுடைய குரல் எங்களுக்கு அதிகமாக கேட்கவில்லை. ஒளி வாங்கி திறந்து நல்ல உற்சாகமாக பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். தமிழ் ஒருங்கிணைப்பாளர் பாரதி அனைவரின் இறைவனின் அமைதியும் கருணையும் நிலவட்டும். சங்கத்தமிழ் ஒருங்கிணைப்பாளர் பாரதி சுடர் நீலகண்டன் ஐயா அவர்களுக்கும், இந்நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் ஐயா ராஜ்குமார் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இந்நிகழ்வில் பங்கேற்றுள்ள அனைவருக்கும், நிகழ்ச்சி ஒளிப்பாளர்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த மாலை வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்கின்றேன்.
சுபாஷ் சந்திரபோஸ், பாரத தேசத்தின் புதல்வன் நீ, வீரமும் தீரமும் கொண்டவன் நீ, ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்டாய், இந்திய விடுதலைக்காக துணிந்து நின்றாய், ஜெய்ஹிந்த் என்று முழங்கினாய், நீ எனக்கு ரத்தம் கொடு, நான் உனக்கு சுதந்திரம் தருகிறேன் என்றல்லவா சொன்னாய், ஆசாத் ஹிந்தி ஃபௌஜ் படைத்தாய், இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்கினாயே, உன் வீரமும் தீரமும் தியாகமும் போற்றப்படும், உன் பெயர் என்றும் நிலைத்து நிற்கும், சுதந்திர போராட்டத்தின் அடையாளம் நீ, என்றும் போற்றப்படும் நேதாஜி நீயே. இவர் ஒரு போராளி, இரு போராட்டத்தை எதிர்கொண்டவர், காந்தியவாசிகளின் அஹிம்சா பற்றையும் வெள்ளை இனத்தின் அடிமையாக்கும் அடிமை பற்றையும். சொந்த நாட்டிலே இரு துருவங்களை கையாண்ட பெருமைக்குரியவன், ஜான்சிராணி இயக்கத்தை உருவாக்கி பெண்ணின் போராளிகளை உருவாக்கிய முதல் தலைவன் அவனே. ஆத்திரக்காரர் என்று சொன்ன அஹிம்சைக்கும் பதற்றக்காரர் என்று சொன்ன முதல் பாரத பிரதமருக்கும் தான் ஒரு போராட்ட சரித்திரத்தை தோற்றுவிக்கும் பாத்திரல கமிஷன் சமர்ப்பித்த அறிக்கையில நேதாஜி விமான விபத்துல இறக்கல அப்படின்னும் சோவியத் ரஷ்யாவிற்கு தப்பிச்சு போயிருக்கலாம் அப்படின்னும் சொன்னாங்க. ஆனா அதனால நேதாஜி மரணம் குறித்து தெளிவான முடிவுக்கு வர முடியல. உத்தரப்பிரதேசத்துல 1985 வரைக்கும் வாழ்ந்த இந்து துறவி பகவான்ஜி அல்லது கும்நமி பாபா என்பது சுபாஷ் சந்திர போஸ் தான் அப்படின்னு சிலர் நம்புறாங்க. 4 சம்பவங்கள் அந்த துறவி போஸ் தான் அப்படின்னு நம்ப காரணமா இருக்கு. அந்த துறவியினுடைய மரணத்துக்கு அப்புறம்தான் அவரோட உடைமைகள் நீதிமன்ற உத்தரவுப்படி உடைமையாக்குறாங்க. இது எல்லாமே பின்பு முகர்ஜி ஆணையத்தால சோதனைக்கு உட்படுத்துறாங்க. துறவி மரணமானதும் முகம் அமிலம் மூலம் சிதைக்கப்பட்டு எரியூட்டப்பட்ட சம்பவம் ஐயப்பாட்டிற்கு காரணமா இருந்துச்சு. கையெழுத்தியல் நிபுணர் பி லால் வாக்குமூலத்துல பகவான்ஜி மற்றும் போஸின் கையெழுத்துக்கள் ஒத்து போயின அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனாலுமே முகர்ஜி ஆணையம் மேலதிக சான்று வேண்டும் அப்படின்னு அதனை நிராகரிச்சுட்டாங்க. அதே நேரம் இந்திய அரசின் போஸின் இறப்பு 1945 நடைபெற்றது என்ற பார்வையையும் ஏற்றுக்கொள்ளல. ஆகவே பகவான்ஜி தான் போஸ் என்ற நம்பிக்கை மேலும் வலுப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். இவருடைய இறுதி உரையை சொல்லி முடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்திய தேசிய இராணுவம் நெருக்கடியான நிலையில இருந்தப்போ ஆகஸ்ட் 15, 1945 அவர் இறுதி அறிக்கை ஒண்ணு வெளியிடுறாரு. அதன்படி இந்தியா நமது வரலாற்றில் நாம் சற்றும் எதிர்பாராத நெருக்கடியில் சிக்கியுள்ள இந்த நேரத்துல உங்களுக்கு சிலவற்றை நான் சொல்ல விரும்புறேன். இந்த தற்காலிக தோல்வியால மனச்சோர்வு அடைஞ்சிடாதீங்க, நம்பிக்கையோட இருங்க, உங்கள் உணர்வுகளை தளர விடாதீங்க. எல்லாத்துக்கும் மேலா இந்தியாவின் எதிர்காலத்தின் மேல நீங்க வச்சிருக்கிற நம்பிக்கைய தவறாக மதிப்பிடாதீங்க அப்படின்னு சொல்றாரு. இந்தியாவை நிரந்தரமாக அடிமை தலையில் கட்டி வைக்கும் ஆற்றல் இந்த உலகில் எந்த சக்திக்கும் கிடையாது அப்படின்னு அடிச்சு சொல்றாரு அவரு. நீண்ட காலத்திற்கு பிறகு அல்ல, விரைவில் இந்தியா விடுதலை அடையும் அப்படின்னு சொல்றாரு. நீண்ட காலம் ஆகாது இந்தியா விடுதலை அடைவதற்கு, விரைவில் விடுதலை அடையும், ஜெய்ஹிந்த் அப்படின்னு முழங்குறாரு. 1992 சுபாஷ் சந்திர போஸுக்கு இறப்புக்கு அப்புறமா இந்தியாவின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருது கொடுக்குறாங்க. ஆனா விருது வழங்கும் குழுவுல சுபாஷ் சந்திர போஸின் இறப்பு குறித்த ஆதாரங்களை தர முடியல. எனவே உச்ச நீதிமன்ற ஆணையின்படி இந்த விருது திரும்ப வாங்கப்பட்டதாக சொல்லப்படுது. ரகசிய ஆவணங்கள் எல்லாமே இருக்கு. அது சுபாஷ் சந்திர போஸ் தொடர்பான ரகசிய ஆவணங்களை மேற்கு வங்காள அரசு 17 செப்டம்பர், அதாவது செப்டம்பர் 17, 2015 வெளியிட்டாங்க. இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். இவரை பற்றின திரைப்படங்கள் 2010 கன்னட திரைப்படம், தெலுங்கு மற்றும் தமிழ் மொழிகள்ல உள்ள சூப்பரி அதாவது சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வெளியிட்டிருக்காங்க. அதே மாதிரி 2008 தெலுங்கு மொழி திரைப்படம் சுபாஷ் சந்திர போஸ் அப்படின்னும், 2005 இந்திய மொழி திரைப்படம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மறக்கப்பட்ட கதாநாயகன். அடுத்து 2002 ஹிந்தி மொழி திரைப்படமான பகத்சிங்கின் கதையில் போஸ் பற்றிய காட்சிகள் அப்படின்னு. அடுத்து 1966 வங்காளி மொழி திரைப்படம் சுபாஷ் சந்திரா அப்படின்னு. அடுத்தது 1950 ஹிந்தி மொழி திரைப்படமான சமாடியில் போஸின் சிறு பாத்திரம் அப்படின்னு சொல்லி இப்படி நிறைய சொல்லிட்டே போலாம். இந்த நிகழ்வில் இணைந்திருக்கின்ற அத்துணை சான்றோர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். இவர் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு, நிறைய இவரை பத்தின நூல்களும் நிறைய வந்திருக்கு. அது பற்றிய பட்டியல் நீளுது, அது சொன்னா சொல்லிட்டே போலாம். அவ்வளவு செய்திகள்
இருக்கு. வீரம் காக்க பிறந்த மாவீரனாம், மண்ணின் சுதந்திரம் காக்க மரணத்தையும் மண்டியிடச் செய்த மண்ணின் மைந்தனாம், அதிகார வர்க்கத்தையும் அதிர வைத்து தாய் மண்ணில் சுதந்திரத்தை ஊற்றிய மீட்பாளனாம். அவன் ஓர் ரகசிய காவியமாம், அவன் ஓர் முடிவுறா தொடர்கதையாம். ஆம், அவன் ஓர் ரகசியமே. அவனது கம்பீரமான திருவுருவம் காண்கையில் மனதில் எழும் ஒரே சொல் ஜெய்ஹிந்த். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் என்ற மாவீரனே அவன் என்று கூறி இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி ஐயா, அனைவருக்கும் நன்றி. நன்றி அம்மா, நன்றி. மிக சிறப்பான ஒரு உரை. அகிம்சை நாட்டில் ஆயுத போலீஸா என்பதை போல குண்டாந்தடி அழைத்துக் கொண்டுதான் இங்கு நாம் பொதுமக்களை காக்க வேண்டியிருக்கிறது அல்லது பொதுமக்களை பயமுறுத்த வேண்டியிருக்கிறது. மிக சிறப்பான ஒரு உரையை புரட்சியாளர் சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை பற்றிய ஒரு நிகழ்விலே இந்த நிகழ்விலே மிக அருமையாக சொன்னீர்கள். ஒரு நிகழ்விலே மகாத்மா அவர்கள் ஏன் நீங்கள் ஒத்துப்போகவில்லை என்பதற்காக அவர்கள் சொல்வார், அவருடைய வழி வேறு, அகிம்சை என்பது வேறு, இந்த ஆயுத புரட்சி என்பது வேறு. ஆகவேதான் அவர்களுக்கு ஒத்துப்போகவில்லை. ஆனால் இரண்டு பேருமே ஒருவரை ஒருவர் மதித்துக் கொண்டார்கள் என்பது வரலாறு. மகாத்மா காந்தியை, மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி என்று அழைக்கப்படுகிற மகாத்மா காந்தியை சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் எவ்வளவு மதித்தார் என்பது நமக்கு தெரியும். அதே போல அவரையும் இவர் மதித்தார். ஆனால் அண்ணல் காந்தியடிகளுடைய வழிமுறை என்பது வேறு. ஆகவேதான் அவர் அந்த ஆயுத போராட்டங்களை அவர் விரும்பவில்லை, அதற்கான ஒத்துழைப்பும் அவர் தரவில்லை என்பது நாம் படிக்கிற வரலாறு அல்லது உண்மை. மிக சிறந்த ஒரு நீண்ட உரையை மிக அழகாக சொன்னீர்கள். நன்றி முனைவர் அவர்களுக்கு. ஐயா, ஒரு நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். சற்றேறக்குறைய இந்திய விடுதலை போராட்டத்திலே பங்கேற்று விடுதலைக்காக தன்னுடைய இன்னுயிரை இழந்தவர்களை பற்றியெல்லாம் தொடக்கத்திலே பேசினார்கள். நிறைவாக பேசுகிற பொழுது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை பற்றி சில பல கருத்துக்களை கூறினார்கள். சிறப்பாக இருந்தது. அருமையான ஒரு நிகழ்ச்சியை இன்றைக்கு அனைவரும் சேர்ந்து வழங்கியிருக்கிறார்கள். உங்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து இது போன்ற நிகழ்ச்சிகளில் பங்கேற்றுக் கொள்ளுங்கள். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பவர்களும் பங்கேற்க விரும்பினால் அல்லது கருத்துக்களை தெரிவியுங்கள். உங்களுக்கு தொடர்பு எண்ணை தருகிறோம், அந்த எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். 74-015 74-105 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்ந்து இது போன்ற நிகழ்ச்சிகளை சங்க தமிழக்கிய பூங்கா வழங்கிக் கொண்டிருக்கிறது. இதை ஸ்டெப் டிவி அதனுடைய மேலாண் இயக்குனர் திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முக சுந்தர் அவருடைய முயற்சியாலும், தமிழறிவு வானொலி அவருடைய இயக்குநர்கள் தமிழ்வேல் நயனை விஜயன், தமிழ்ச்சொல் சசிகலா நயனை விஜயன் ஆகியோருடைய முயற்சியாலும் வலையொலியிலும் வானொலியிலும் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. அதை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை இந்த அளவிலே நிறைவு செய்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்த அத்தனை பெருமக்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை வழிநடத்திய தலைமை பொறுப்பேற்று சிறப்பாக கருத்துக்களை வழங்கிய முனைவர் M.K. ராஜ்குமார் அவர்களுக்கும் நன்றிகளை பாராட்டி நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.